यीशु मसीह उनके चरणों में आने के लिए फिर से और एक मौका दिया है। பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல देखिए ये संसार में எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். बहुत सारे लोगों को जो भाग्य मिलता नहीं है वो हमें मिला है। இந்த உலகத்தை விட்டு எத்தனை பேரும் கடந்து போயிட்டார்கள். बहुत सारे लोग ये संसार छोड़कर चले भी गए। எத்தனை பேர் வியாதி படுக்க துன்பத்துல கிடக்குறாங்க. कितने लोग कष्ट और बीमारी में पड़े। நம்மள ஆண்டவர் நல்லபடியா வைத்து हमें परमेश्वर अच्छी तरह से रखे, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக, उनके नाम को नमन करने के लिए, அவரை ஞாபகப்படுத்தும்படியாக उनको स्मरण करने के लिए நமக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கிறார். हमें एक वक्त दिया है। இந்த டைமை பயபக்தியோட ये वक्त को हमें भय और भक्ति के साथ நம்ம என்ன செய்யணும், அவருக்கு பயன்படுத்தணும். हमें उनके लिए उपयोग करना चाहिए। அதுங்க देखिए அந்த சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. वो बहन एक गवाही दी। பாத்தீங்கன்னா வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, देखिए घर के लिए एडवांस दे दिया கையில பைசா கிடையாது. और हाथ में पैसे नहीं है। ஆனா விசுவாசம் யார் மேல இருந்தது? पर विश्वास किसके ऊपर था? காணப்படாத விசுவாசம். जो विश्वास को देख नहीं सकते। நம்ம காணப்படாத தேவனை ஆராதிக்க முடியாத விசுவாசத்தோட வந்திருக்கோம். हम वो परमेश्वर के ऊपर विश्वास रखते हैं जिनको आराधना करने के लिए हैं, जिनको हम देख नहीं सकते। யாராவது கடவுளை பார்த்திருக்கோமா? कोई परमेश्वर को देखा है क्या? யாராவது பார்த்திருக்கீங்களா? कोई देखा है क्या? இல்ல. नहीं। ஆனா உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தது யாரு? पर आपको विश्वास किसने दिया है? அல்லேலூயா. हालेलुया। யார் வாயிலிருந்து வந்துச்சு? किसके मुंह से आया? அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவர் கடவுளை நம்ம பார்க்கல, हम परमेश्वर को देखा ही नहीं है, ஆனா அந்த வார்த்தையை விசுவாசம் வந்திருக்கோம். पर ये वचन को विश्वास करते நம்ம हैं யாரு பாக்கியவான்? तो हम सब भाग्यशाली है। அந்த சகோதரிக்கு वो बहन को பணம் இல்ல, उनके पास पैसे नहीं ஆனா है, விசுவாசத்தை யார் மேல வச்சிருந்தாங்க? पर विश्वास किसके ऊपर रखी थी? ஏசு கிறிஸ்துவின். यीशु मसीह के அவர் ऊपर। செய்வார். वो करेंगे। இந்த விசுவாசத்தை கொடுக்கிறது யாரு? ये विश्वास को देने वाला कौन है? விசுவாசத்தை கொடுக்கிறது யாரு? ये विश्वास को देने वाला कौन है? சொல்லுங்க. बोलिए। ஏசு கிறிஸ்து. यीशु मसीह। அவர் விசுவாசத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். वो विश्वास को देकर वो आशीष करते हैं। என்னுடைய வாழ்க்கையில मेरे जिंदगी में தாராவி ஒரு வீடு எடுத்திருந்தோம். धारावी में घर लिया था। வீடு எடுக்கும்போதே ஒரு லட்சம் ரூபாய் கடன். घर लेते टाइम ही 1 लाख उधारी था मेरे ऊपर, ஆனா அந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு தண்ணி வந்தோம். और ऊपर वो घर के अंदर पूरा पानी भर जाता था बारिश में। தண்ணி வந்தோன்னா நாங்கெல்லாம் 3 பிள்ளைகள் இருக்கோம். और बारिश में पानी भरने के बाद हम सब 3 बच्चे होते मेरे, சின்ன சின்ன பிள்ளைகள். छोटे छोटे बच्चे लोग, கட்டில் போட்டிருப்போம். और हम लोग खाट डाले होंगे கட்டில் மேல உட்காந்துருப்போம். और वो खाट के ऊपर बैठ जाते थे हम लोग। 5 பேரும் அந்த கட்டில உட்காந்துருப்போம். और 5 जन वो खाट के ऊपर ही बैठे रहते थे, அங்கெல்லாம் கட்டா தண்ணி. और वो पूरा गटर का पानी आता था। தாராவில தண்ணி வந்துச்சுன்னா அவ்வளவு தண்ணி வரும். धारावी में बहुत पानी भरता था। அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். तो मैं परमेश्वर से प्रार्थना किया। வீடு வாங்கும்போதே ஒரு லட்சம் ரூபாய் கடன். ये घर लेने की वजह से 1 लाख रुपए उधारी था, ஆனா இதை கட்டணும். पर इसे भरना है। அப்பே அந்த நேரம் பில்டிங் வரேன்னு நினைக்கிறாங்க, அலோன் பண்றாங்க. और तभी से बिल्डिंग आएगा करके सब प्लान कर रहे थे। ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. परमेश्वर मुझसे बात की ஒரு है। ஆள் கதவு திறக்கிறாரு. एक என் வீட்டு கதவு திறக்கிறாரு. आदमी मेरे घर के दरवाजा खोलते हैं பில்டிங் வரா ஒண்ணு வரா உடச்சி கட்டு அப்படின்னு. और वो बोलते हैं कि बिल्डिंग नहीं आएगा, कुछ नहीं आएगा, तू तोड़ के बांध। இப்ப உடச்சி கட்டணும். अभी वो घर को तोड़ के बांधना है फिर से। 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. और 1 लाख रुपए उधारी लिया हूँ அதை அடைக்கணும். और वो भी भरा नहीं हूँ। இப்ப வாங்கின இடத்துல திருப்பி போய் கேக்குறாங்க. अब मैं जहाँ से उधारी लिया था वहीं पे जाके मैं दोबारा जाके पूछ அது रहा हूँ, பைசா தர மாட்டேங்கிட்டாரு. और वो आदमी बोल दिया कि पैसे अब नहीं दे सकता हूँ। இப்ப உடைக்கணும். ஆண்டவர் என்ன சொல்ற உடைக்கணும் அப்படின்ட்டாரு. तो परमेश्वर बोल दिया कि घर को तोड़ना है। விசுவாசத்தை கொடுக்கிறது யாரு? ये विश्वास को देने वाला कौन है? ஆண்டவர். परमेश्वर। ஒரு செவுரு உடைஞ்சு கிடக்கு சொப்பனத்துல. और वो सपना देखा कि एक घर का एक दीवार टूट कर गिरा है, அந்த 25,000 ரூபாய் பிச்சி அந்த பிச்சி போட்டது. और मैं 25,000 रुपए बीसी डाल के रखा था। அந்த பிச்சி எடுத்து वो बीसी को लेके கான்ட்ராக்ட்காரட்ட கொடுத்து मैं कॉन्ट्रैक्ट वाले के हाथ में दे 1,30,000 ரூபாய் வீடு கட்டி முடிக்க. और 1,30,000 रुपए हुआ घर पर बांधने அவன் के लिए। உடைக்கி சொல்லி ரூபாய் கேட்கல. और वो उसे घर तोड़ने के लिए बोल के उसके हाथ में पैसे दे दिए। ஆண்டவர் சொன்னார்ல உடைச்சி போட கொடுத்து. परमेश्वर ने बोला है ना वो तोड़कर डाल दे। உடைச்சி போட்டாச்சு கட்டியாச்சு. கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாரு. और घर को तोड़ भी दिया और उसे बांधकाम भी चालू हो गया। ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவன்கிட்ட போய் ரூபாய் கேளு. और परमेश्वर बोल रहे कि उसके पास जाके पैसे मांग। எவன் வேண்டாம் நான் தர மாட்டேன்னா அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு. जो पैसे नहीं देगा बोला उसी के पास जाके पैसे मांग। ரூபாய் கொடுத்தான். और
वो पैसे दिया। ஆண்டவர் கொடுக்க வைப்பாரு. परमेश्वर देने रखेंगे। தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கும் போது परमेश्वर के लिए जब हम प्रिय बन के जीते हैं, கம்பெனில நீங்க வேலை செய்றீங்கன்னா, कोई कंपनी में अगर आप काम करोगे, உண்மை உத்தமமா வேலை செய்றீங்கன்னா, अगर सच्चाई और उत्तम के साथ काम அங்க करोगे, இருந்து பைசா வரும் உங்களுக்கு. तो वहाँ से आपको पैसे ஆனா आएंगे, நீங்க மைனஸ் பண்ணணும். पर आपको मेहनत करना पड़ेगा। நீங்க கள்ளத்தனம் பண்ணி வச்சிருங்க, आप अगर चोरी छुपी करेंगे तो உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விட மாட்டாரு. आपको परमेश्वर नहीं दिलाएंगे। வேதம் சொல்லுது, कलाम कहता है, பாத்துடுங்க, देखिए இரவும் பகலும் दिन और रात ஆண்டவரை தியானிக்கையும் செய்யணும். परमेश्वर को ध्यान भी அதே करना அந்த चाहिए கம்பெனில மைனஸும் பண்ணணும். और कंपनी में मेहनत भी करना है। சேட்டுக்கு பிரியமா ஜீவிக்கணும். और जो सेठ होगा उसको प्रिय बन के जीना है। மத்தவன் 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு கொடுத்தானா, बाकी लोग 1000 रुपए के लिए काम நீங்க करते என்ன हैं, செய்யணும்? நம்ம சேட்டுக்கு 1500 ரூபாய்க்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். आप सेठ को 1500 रुपए का काम करके देना வேதம் चाहिए। சொல்லுது. एक कलाम कहता है, நீங்க நினைச்சீங்கன்னா நான் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்து சேட்டு நல்லா இருக்குன்னு நினைக்க கூடாது. आप ये ऐसा नहीं सोचना चाहिए कि मैं काम करके देखिए मेरा सेठ अच्छा जी रहा है। நீங்க வேலை செய்து आप काम करके அந்த சேட்டு அந்த சம்பாத்தியத்தை கொண்டு இன்னொரு கம்பெனியை திறக்கிறான். वो सेठ और एक कंपनी खोलना चाहिए। அவன் திறக்கிறதுனால वो खोलने के वजह से எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கான் और कितने जन को काम देता है, சொல்லுங்க. बोलिए। அவன் இன்னொரு 100 பேருக்கு வேலை செய்வான். और वो और 100 लोगों को काम देता है। அதே பைசா நம்ம இருந்தா நம்ம வீட்டுல அடைச்சு வச்சிருவோம். और वही पैसा हमारे पास रहेगा तो हम घर पे बांध के रखते हैं। நம்ம கம்பெனியை திறக்க மாட்டோம். நம்ம கம்பெனியை திறக்க மாட்டோம். कंपनी नहीं खोलेंगे। அவன் கம்பெனியை திறக்கிறதுக்கு ஆண்டவர் சேட்டா வச்சிருக்கிறாரு. वो कंपनी को खोलने के लिए परमेश्वर ने सेठ को रखा है। அவனும் ஒரு சேவக், பைபிள் சொல்லுது. तो वो भी एक सेवक है करके कलाम அது कहता है। அவனும் ஒரு சேவக். वो भी एक सेवक है करके ஏன் कलाम कहता है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க முடியா? क्योंकि परमेश्वर के बच्चों को नौकरी देने के लिए அவனை சேட்டா வச்சிருக்கிறாரு. उसे सेठ बना के रखे हैं। நம்ம ஒரு கம்பெனிக்கு போகும்போது हम एक कंपनी में जाते அந்த हैं, கம்பெனி விருத்தி அடையணும். वो कंपनी आशीष पाना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். अब आपका घर भी आशीष पाया நம்ம जाए। உழைக்கணும். हमें मेहनत करना चाहिए। மைனஸ் பண்ணாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். मेहनत किया तो ही परमेश्वर का आशीर्वाद हमें அங்க போய் मिलेगा। கேட்டவன ரூபாய் கொடுத்தா ஞாபகம். वहां पर मैंने जाके उससे पूछा तो थोड़ा पैसे दे दिया, நான் அப்படி கம்பெனிக்கு உழைப்பேனா? क्योंकि मैं उतना मेहनत करता था कंपनी में। நான் 2 ஆள் வேலையை நான் மட்டுமே செய்வேன். मैं 2 जन का काम मैं अकेला करता था, 3 ஆள் வேலையை நான் மட்டுமே செய்வேன். 3 जन कभी 3 जन का काम करता என்னுடைய था। உழைப்பை பார்க்கறான். मेरा मेहनत को वो देखता है ஆண்டவர் கொடுக்க வைக்கிறாரு. और परमेश्वर उसे दिला। சுறுசுறுப்புள்ளவன் கை जो होशियार है उसका हाथ, செல்வத்தை உண்டு பண்ண ஞாபகம் வச்சிருங்க. उसका हाथ जो है वो पैसे बनाएगा। சோம்பேறி जो आलसी है, சோம்பேறி இருக்கான்ல, जो आलसी है ना, கதவு கீழ்மண்ணில் ஆடுகிறது போல் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறானா? वो जैसा दरवाजा हवा में हिलता है वैसा वो हिलते रहता है, அவனுக்கு उसके ஒண்ணும் नींद में கிடைக்காது. उसको कुछ नहीं मिलेगा। இப்ப நம்ம கேத்தில வயல்ல போய் अभी खेती में जाके நம்ம வந்து விதைய விதைச்சிட்டோம். हमने बीज बो दिया வீட்டுல வந்து தூங்கிட்டு இருந்தா கிடைக்குமா? और घर पे आके अगर हम सोते रहेंगे तो हमें मिलेगा क्या? கிடைக்காது. कुछ नहीं मिलेगा। நீங்க விதைச்சிட்டு आप अगर बो के இரவு பகல் அதுக்குன்னு மைனஸ் பண்ணிட்டு இருக்கு. आपको दिन रात उसके लिए मेहनत करना पड़ेगा, அப்பதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். तभी परमेश्वर का आशीर्वाद நீங்க मिलेगा। விதைச்சு போட்டுட்டு सिर्फ आप बीज बो के நீங்க வீட்டுல வந்து தூங்கினா ஒண்ணுமே கிடைக்காது. घर पे आके सो जाएंगे तो आपको कुछ नहीं मिलेगा। நம்ம எதுன்னு மதத் பண்ணணும். हम हर चीज में मेहनत करना चाहिए। கம்பெனிக்கு போனா एक कंपनी में गए तो அங்க மதத் பண்ணணும். वहां पे जाके मेहनत करना உங்க चाहिए। மனம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? आपका मन कैसा होना चाहिए? சிறந்த மனதோட மைனஸ் பண்ணணும். आपके खुले मन से आपको मेहनत करना चाहिए, உங்களுக்கு ஆசீர்வாதம். तब आपको आशीर्वाद இப்ப मिलेगा। அந்த சகோதரன் சாட்சி சொன்னா अभी वो भाई ने गवाही दी है, எனக்கு 500 மால் தான் அடிக்க முடியுது. मुझे एक दिन में सिर्फ 500 माली में बना ஆனா पाया, 700 மால் அடிச்சா அவனுக்கு ஆசீர்வாதம். बट 750 800 माल मारा तो मुझे கம்பெனிக்கு आशीर्वाद है। ஆசீர்வாதம். और कंपनी को भी आशीर्वाद அப்ப है। அவனுடைய மனம் என்ன இருக்கு? तो उसका मन में क्या है? நான் சம்பாத்தியம் பண்ணி என்ன இருக்கு? तो मैं कमाना है करके उसको सोच அது है, தவறு கிடையாது. அது गलत नहीं है। அவனை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். तो परमेश्वर आशीष அந்த करना பையனுக்காக चाहिए। ஜெபம் பண்ணுங்க. वो भाई के लिए प्रार्थना நம்ம कीजिए। மைனஸ் பண்ணி சம்பாத்தியம் பண்ணா हम अगर मेहनत करके कमाएंगे உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். आपका घर भी आशीष நீ पाएगा। 500 ரூபாய் சம்பாதிக்கம் பண்ற இடத்துல तो अगर आप 500 रुपए कमाने की जगह 700 में ரூபாய் சம்பாத்தியம் பண்ணா உனக்கு ஆசீர்வாதம். अगर आप 700 रुपए कमाएंगे तो आपको आशीर्वाद है। அதை சம்பாத்தியம் பண்ணி தண்ணி அடிக்க கூடாது. वो कमा के जाके दारू और पीना नहीं चाहिए, தம்பாக்கு ஆக்கி காலி பண்ணிட கூடாது. जाके तंबाकू खा के उसको खत्म नहीं कर देना चाहिए। தானாவே बीमारी உங்களை தேடி வந்துரும். तब खुद बीमारी आपको ढूंढ के आ जाएगी। சரிதானே? बरोबर है நீங்க ना? நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு आप अच्छा से कमाई தண்ணி करके அடிச்சு जाके दारू पी के தம்பாக்கு அடிச்சு जाके तंबाकू வேஸ்டா செலவு பண்ணீங்கன்னா अगर बीच में खर्चा करोगे வியாதி எங்க வரும்? तो बीमारी உங்க कहाँ வீட்டுக்குள்ள आएगी? வியாதி தேடி வரும். तो आपके घर में बीमारी ढूंढ कर நீங்க आएगी। 700 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிட்டு 1500 ரூபாய் செலவு பண்ணுங்க. आप 700 रुपए कमाई करके 1500 रुपए खर्च करोगे।
₹1000 சம்பாத்தியம் பண்ணுங்க, आप 1000 रुपए कमाओगे 1500 செலவு பண்ணுங்க. और 1500 का खर्चा करोगे, அப்படியெல்லாம் போக கூடாது. ऐसा नहीं जाना चाहिए। நல்லா சம்பாத்தியம் பண்ணணும், अच्छा कमाना चाहिए ஆண்டவர் சமூகத்துல நல்லா ஜெபிக்கணும். और परमेश्वर के सम्मुख में आके अच्छा प्रार्थना உங்க करना है। குடும்பத்துல வியாதி வேதனை வராது. आपके घर में बीमारी तकलीफ नहीं என் आएगी। வாழ்க்கையை அப்படியே ஆண்டவர் கொண்டார். मेरे जिंदगी को परमेश्वर ने वैसे ही लिखा है। பாத்தீங்க, நாங்க சம்பாத்தியம் பண்றத देखिए हम लोग जो कमाते हैं ஆண்டவர் வேஸ்டா எப்பயுமே போடுற அனுப்புறதே கிடையாது. परमेश्वर उसे बर्बाद कभी नहीं होने देते। நான் நல்லா வேலை செய்வேன், मैं अच्छा काम करता हूँ, நல்லா வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுவேன். अच्छा घर पे आके प्रार्थना करता हूँ। சோட்டாலால் சாட்சி சொல்லும் போது हमारे छोटालाल भाई जब பலவீனத்தோட வருவாரு, तो बोलते थे कि वो कमजोरी में आते இங்க थे வந்தோன்னு என்ன ஆயிரும்? और यहाँ पे आने के बाद क्या हो जाता பலவானா மாறிடுவோம். और वो बल पा जाते थे। நான் 12 hour வேலை செய்யறேன், मैं 12 घंटा में काम किया, நான் தூங்குறேன், मैं सोता हूँ, ஆண்டவருடைய பலன் கிடைக்குமா? तो परमेश्वर का बल मिलेगा क्या? 12 hour வேலை செய்யுங்க, तो 12 घंटा आप काम करोगे, ஒரு தேவனுக்கு கொடுங்க. 1 घंटा परमेश्वर के लिए दे दीजिए। நீங்க வேலை செஞ்சு வீட்டுல வந்து என்ன பண்ணுங்க? आप काम करके घर पे आके क्या 1 कीजिए? மணி நேரம் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுங்க. 1 घंटा परमेश्वर के लिए प्रार्थना कीजिए। காலையில எழுந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. सुबह उठ के परमेश्वर के लिए प्रार्थना உங்க कीजिए। வீட்டுல வியாதியே வராது. आपके घर में बीमारी आएगी। வேதம் சொல்லுது, ஞாபகம் சொல்றேன். ये कलाम कहता है, मैं नहीं कह रहा हूँ, வேதம் சொல்லுது, ये कलाम कहता है। நீங்க 12 hour வேலை செய்து आप अगर 12 घंटा உங்க काम வீட்டுல 1 மணி நேரம் காலை நைட்ல ஜெபம் பண்ணுங்க. आपके घर में आके 1 घंटा प्रार्थना करिए நைட்ல ஜெபம் விடியும் போது ஜெபம் பண்ணுங்க. और सुबह प्रार्थना करिए। உங்க வீட்டுல வியாதியே வராது. आपके घर में बीमारी आएगा ही नहीं। உடம்புல பலவீனம் இருக்கதான் செய்யும். आपके कमजोरी होगा ही आपके இது शरीर மண்ணான में, சரீரம். क्योंकि ये मिट्टी का ஆனா शरीर है। உள்ளுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்கு. पर आपके अंदर एक आत्मिक शरीर है। அந்த சரீரம் वो शरीर பலப்படணும்னா बल पाएगा। அந்த अगर बल- சரீரம் பலப்பட்டு வச்சிருங்க. वो शरीर अगर बल पाया இந்த சரீரத்தோட பலவீனம் நீங்கிரும். तो ये शरीर का मिट्टी का शरीर का कमजोरी हट நான் जाएगी। அனுபவப்பட்டனால சொல்றேன். मैं इसे अनुभव किया इसके लिए कह रहा हूँ। என்னுடைய வாழ்க்கை அந்த அனுபவத்துல ஆண்டவர் கொண்டிருக்கிறார். मेरा जिंदगी को परमेश्वर ने वो अनुभव में लेके आया। நீங்க எல்லா பலவீனமா இருந்தாலும் சரி, आप कितना ही कमजोर क्यों ना हो, எவ்வளவு வியாதியா இருந்தாலும் சரி, कितना बीमारी क्यों ना हो, தூக்கி தூரப்பட்டுருவாங்க. उसको निकाल के फेंक देंगे। டாக்டருக்கு போகணும்னு आप डॉक्टर के पास जाने से முதல்ல पहले எந்த டாக்டர்கிட்ட போகணும்? पहले कौन सा डॉक्टर के पास जाना है? ஏசு கிறிஸ்துட்ட போகணும். यीशु मसीह के पास जाना है। கண்ணை மூடிட்டு आंख बंद करके ஆண்டவர்ட்ட மனம் உடைஞ்சு நீங்க ஜெபம் பண்ணணும். परमेश्वर से दिल तोड़कर आप प्रार्थना करिए। நீங்க ஜெபமே பண்ணலன்னா अगर प्रार्थना ही नहीं நம்ம करोगे, ஆலயத்துக்கு வரோம், हम कलीसिया में आते हैं சர்ச்சுக்கு வந்த உடனே और कलीसिया में आने के बाद 2 மணி நேரம் ஆராதனை பண்றோம். 2 घंटा आराधना करते हैं। ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு வச்சிருங்க. अगर आधा घंटा अगर ज्यादा हो गया நிறைய பேர் பின்னாடி கடியே பார்ப்பாங்க. तो बहुत सारे लोग पीछे घड़ी को देखेंगे। அதெல்லாம் பார்க்க கூடாது. वैसा नहीं देखना தேவனுடைய चाहिए। சமூகத்துல உட்கார்ந்து परमेश्वर के सम्मुख में बैठ के செய்தியை கேட்டு संदेश को सुन के அதை அனுபவிக்கணும். उसको अनुभव करना है। எப்படி பண்ணணும்? कैसा करना है? அதை அனுபவிக்கணும். उसको अनुभव करना நீங்க है। சம்பாத்தியம் பண்ணி आप कमा के அதை நீங்க சாப்பிட்டு அனுபவிக்கிறீங்க. उसे आप जैसा खा के उसे अनुभव करते हो, நம்ம அதே போல उसी तरह ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி परमेश्वर से प्रार्थना அதை करके அனுபவிக்கணும். उसे अनुभव करना ஆனா है। இஸ்ரவேல் ஜனங்கள் तो इजराइल पर इजराइली அதை लोग அனுபவிக்க மறந்து போனாங்க. उसे अनुभव करने के लिए भूल गए। அதான் செய்தி. तो वही संदेश இந்த है। ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு ये लोग परमेश्वर से आशीर्वाद पाने के बाद भी தேவனை அனுபவிக்கிறாங்க. परमेश्वर को उन्हें अनुभव नहीं किया, தேவனை ருசித்து பார்க்கல. परमेश्वर को चख के नहीं देखा। பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் देखिए ये लोग அங்க இருந்து ஆண்டவர் 20 லட்சம் ஜனங்கள் ஆண்டவர் வழிநடத்துறார். वहां से 20 लाख लोगों को परमेश्वर ने बाहर निकाला। எப்படி? அதுக்கு முன்ன ஆண்டவர் என்ன செய்றாரு? इसके पहले परमेश्वर ने क्या किया? அற்புத அடையாளத்தினால் उनको चमत्कार और चिन्ह के द्वारा, ஆண்டவர் அற்புத அடையாளத்தினால் உங்களை உறுதிப்படுத்துறாரு. परमेश्वर चमत्कार और चिन्ह के द्वारा और ठहराए। பார்வோனுக்கு முன்பாக फिरौन राजा के पास ரத்தத்தை தண்ணீரா மாத்துறாரு. वो लहू को पानी में बदलते हैं। ரத்தத்தை என்ன பண்றாரு? लहू को क्या करते हैं? தண்ணீரா மாத்துறாரு. पानी में बदलते हैं। ஒரு கோலை கொண்டு போட்டு एक छड़ी को लेके जाके डाल के, அங்க என்ன செய்றாரு? பாம்பு வருது. और छड़ी से वो सर्प आ जाता है। ஆனா அதே இது மந்திரவாதியும் செய்யறான். पर वही काम एक जादूगर भी आके कर देता है। மந்திரவாதி அதை செய்யறான். एक जादूगर भी आके वही ஆனா काम कर देता है। மந்திரவாதி செய்த அந்த பாம்பை पर जो जादूगर ने बनाया वो सांप को, மோசேயுடைய கோல்ல இருந்து உருவான பாம்பு और मूसा के छड़ी से जो उत्पन्न हुआ वो அந்த सांप, பாம்பை தின்றுச்சு. वो सांप वो जादूगर के सांप को खा गया। இன்னைக்கு பொய்யான அற்புத அடையாளங்கள் தேசத்தில் நடந்துட்டு இருக்கு. आज झूठा चमत्कार और चिन्ह संसार में चल रहा है। நீங்க அதை கண்டு ஏமாந்துட கூடாது. आप उसे देख के भेंट नहीं जाना चाहिए। தவளையை உண்டு பண்றாரு. एक मेंढक को उत्पन्न करते हैं மந்திரவாதி அதை செய்யறான். और वो जादूगर भी वही करता है। ஆனா पर கடைசியில आखिर में ஆண்டவர் வந்து மழையை வர வைக்கிறார். परमेश्वर जो है बारिश को बरसा रहे हैं। ஜனங்கள் அங்க வந்து
பயங்கரமான மழை வருது वहाँ पे बहुत जोरदार बारिश आता है அவங்க பனிக்கட்டிகள் வந்து விழுது और वो बर्फ के टुकड़े भी गिरते हैं அத மந்திரவாதியால செய்ய முடியல पर वो जादूगर वो चीज नहीं அங்க कर உள்ள सकता பயிர் வகைகள் மிருகங்கள்லாம் அழிக்கப்படுது वहाँ के सारे जानवर और खेत बर्बाद हो जाते हैं அதே இது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அந்த மழை விழல उसी चीज इजरायली लोगों के बीच में वो बारिश गिरा அதே है தேசத்துல இருக்கிறாங்க दोनों भी वही देश में हैं பாருங்க எகிப்து முழுவதும் அந்தகாரம் ஆயிடுச்சு देखिए पूरा मिस्र देश पूरा अंधकार में आ गया ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த தேசத்துல पर इजरायली लोग वो देश में அந்த தேசத்துல இருள் வரல और वो देश में अंधकार आया नहीं இன்னைக்கு உங்கள் மேல இருள் வராது आज आपके ऊपर भी वो अंधकार नहीं உங்களுக்குள்ள आया வியாதி கிடையாது आपके अंदर वो बीमारी नहीं आई ஏன் क्यों நீங்கள் தேவனுக்கு சொந்த ஜனங்களா இருக்கிறீங்க क्योंकि आप परमेश्वर के खुद के அந்த लोग வசனத்தை திருப்பி வாசிப்போம் वचन को हम दोबारा पढ़ेंगे சகோதரரே, ஆ, ஜீவனுள்ள தேவனை விட்டு ஆ. உலகத்துக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள ஆ. பொல்லாத இருதய உங்களை ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இதுல இனிமே கூட படாபடி हे भाइयों, हाँ। चौकस रहो, हाँ। तुम्हें ऐसा बुरा हाँ। अविश्वासी मन न हो, हाँ। जो तुम्हें जीते परमेश्वर से हाँ। दूर हटा ले जाए। அல்லேலூயா हालेलुया வேதம் என்ன சொல்லுது यहाँ पे कलाम क्या இது कहता ஒரு எச்சரிப்பின் செய்தி है ये एक சித்தானி சித்தானி எச்சரிப்பின் செய்தி चेतावनी का संदेश है பாத்தீங்க देखिए ஆண்டவரை விட்டு விலக வைக்கிற ஒரு இறுதி உங்களுக்கு இருக்க கூடாது परमेश्वर के रास्ते से छोड़कर जाने का कोई हृदय आपके पास नहीं होना இந்த चाहिए இறுதியை நமக்கு இருக்க கூடாது ये हृदय हमारे में नहीं होना चाहिए இஸ்ரேல் ஜனங்கள் அது இருந்துச்சு इजरायली लोगों के हृदय में वो था எல்லாத்தையும் அனுபவிச்ச போதிலும் सभी चीज को अनुभव करने के बाद ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாங்க परमेश्वर के आशीर्वाद को उन्होंने अनुभव ஆண்டவர்கிட்ட किया வந்து எல்லா வல்லமையும் பெற்றுக்கொண்டாங்க परमेश्वर का सारा महिमा को उन्होंने पा ஆனா लिया அவங்க இறுதி எப்படி இருந்து उनका हृदय कैसा था தேவனை விட்டு விலகிற இருதயமா இருந்துச்சு परमेश्वर को छोड़कर जाने का हृदय था ஏன் क्यों அவங்க இதயத்துல என்ன செய்றாங்க ஏற்றுக்கொள்ளல उनके हृदय में उन्होंने स्वीकार नहीं किया தேவன் செய்த அற்புதத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ளல परमेश्वर ने किया हुआ चमत्कार को उनके हृदय में उन्होंने स्वीकार नहीं किया கண்ணால் கண்டாங்க उन्होंने आंखों से देखा ஆனா இதயத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளல पर हृदय में नहीं लिया उन्होंने பைபிள் சொல்லுது कलाम कहता है இது ஒரு எச்சரிப்பின் செய்தி ये एक चेतावनी का संदेश है देखिए விசுவாசத்தினால் विश्वास के द्वारा தேவனை ஒருவனும் விட்டு விலகி போகலாம் परमेश्वर को कोई भी छोड़कर न जाए நம்மள பரம அழைப்புக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு हमें अनंत काल का जो पुकार है उसके लिए पुकारे हमें உங்களை என்ன எங்க அழைத்திருக்கிறாரு आपको और मुझे किसके लिए पुकारे இந்த உலகத்துக்கு அழைக்கப்படல நம்ம इस संसार के लिए हमें नहीं बुलाए நம்ம எங்க அழைத்திருக்கிறாரு हमें किधर पुकारे பரம ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறாரு ये अनंत काल का राज्य में हमें पुकारे அந்த ஜனங்களை वो लोगों को கானான் எகிப்தை விட்டுட்டு मिस्र देश को छोड़कर கானானுக்கு நேரா அழைச்சு கொண்டு போறாரு कानान देश की तरफ लेके जाते அவங்க हैं எப்படி வந்தாங்களா वो कैसे आए 1 கொரிந்தியர் 10 1ல இருந்து வாசிங்க பாப்போம் पहला कुरिन्थियों का किताब 10वां अध्याय एक पहला वचन से पढ़ेंगे ஒண்ணா வாசிங்க हर एक वचन को पढ़ेंगे அப்படி இருக்க சகோதரரே, ஆ. நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், ஆ. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் வேதத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். हिंदी में बड़ा हे भाइयों हाँ। मैं नहीं चाहता कि तुम इस बात से अनजान रहो हाँ। कि हमारे सब बाप दादे बादल के नीचे थे हाँ। और सबके सब समुद्र के बीच से पार हो गए அவங்க எப்படி வந்தாங்க वो कैसे आए பாத்தீங்க எல்லாரும் देखिए सब लोग சமுத்திர வழியா வந்தாங்க समुद्र के रास्ते से आए ஆண்டவர் லால் சமுத்திரத்தை ரெண்டா பிரிக்கிறாரு परमेश्वर लाल समुद्र को दो भाग में बदलते हैं அங்கிருந்து எகிப்து ராஜா वहाँ पे जो मिस्र देश का राजा था 20 லட்சம் பேரை பிடிக்கிறதுக்கா வாரான் वो 20 लाख लोगों को पकड़ने के लिए आता है भागकर சமுத்திரத்தை ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறார் परमेश्वर वो समुद्र को दो भाग में पिछाड़ देते हैं அங்க என்னது தர காஞ்சுது वहाँ पे क्या है वो समुद्र के नीचे का जो जमीन है वो दिखा அந்த வழியா ஆண்டவர் வழி நடத்துறாரு और वो रास्ते से परमेश्वर इजरायली लोगों को அந்த चलाते हैं ஜனங்கள் பாக்குறாங்க और ये सारी चीज वो इजरायली लोग देखते हैं பைபிள் சொல்லுது कलाम कहता है எல்லோரும் மோசைக்குள்ளாக सब लोग मूसा के अंदर மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் बादल और समुद्र के द्वारा என்ன பண்ணாங்களா क्या किए ஞானஸ்நானம் பெற்றார்கள் वो बपतिस्मा पाए அல்லேலூயா
நீங்க ரெண்டா வாசிங்கன்னா தெரியும். दूसरा वचन आप पढ़ेंगे तो அந்த வசனத்தை நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். वो हर एक वचन को मैं लाइन से எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று வராங்க. सभी लोग बपतिस्मा पा पाकर आए। தேவனுடைய மகிமையை கண்ட ஜனங்கள் परमेश्वर के महिमा को जिस लोगों ने देखा சமுத்திர வழியாக ஞானஸ்நானம் பெற்று வெளியே வராங்க. वो लाल समुद्र के ओर से बपतिस्मा पाकर आ रहे हैं। எல்லோரும் सब लोग ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். एक ही ज्ञान का भोजन को उन लोगों ने किया। இன்னைக்கு நம்ம திராட்சை ரசம் அப்பத்தை புசிக்கிறோம். आज हम दाखरस और रोटी खाते हैं। அவங்களும் அதை புசிக்கிறாங்க. वो लोग भी वही चीज खाए। அது 3ல இருக்கு. எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். सब लोग एक ही आत्मिक भोजन किया। இன்னைக்கு நம்ம திராட்சை ரசத்தை குடிக்கிறோம். आज हम भी वो दाखरस पीते हैं। அதுங்க வேதம் கரெக்டா போதிக்குது. देखिए कलामत अच्छे से बताता है। பழைய ஏற்பாடு எது போச்சு அதான் புதிய ஏற்பாடு போஇருக்குது. पुराना करार जो सिखाया वही नया करार भी सिखाता है। எப்படி எனில் क्योंकि அவர்களோடு சென்றது ஞான கண்மலையாகிய தண்ணீரை குடித்தார்கள். அந்த தண்ணீர் கிறிஸ்துவே. और सब ने एक ही आत्मिक जल पिया हाँ। क्योंकि वे उस आत्मिक चट्टान से पीते थे हाँ। जो उनके साथ साथ चलती थी हाँ। और वह चट्टान मसीह था। அல்லேலூயா. அல்லேலூயா। அங்க போனது யாரு? वहाँ पर गया कौन? பைபிள் சொல்லுது அங்கேயே திருத்தம் போறாரு. कलाम कहता है वहाँ पर भी यीशु मसीह जा रहे हैं। ஜனங்கள் அக்கினி ஸ்தம்பத்துல மேக ஸ்தம்பம் வழிநடத்தின யாரு? वो लोगों को अग्नि के स्तंभ में और मेघ स्तंभ में किसने चलाया? கிறிஸ்து. वो मसीह है। அவரே அவங்க வழிநடத்துறாரு. वो मसीह उनको चलाते हैं। மத்திய நம்ம ஜனங்களுக்கு देखिए वो लोगों को பகல दिन में அக்கினி ஸ்தம்பம் இல்ல பகல दिन में மேக ஸ்தம்பம் मेघ का स्तंभ ராத்திரி அக்கினி ஸ்தம்பம் और रात को अग्नि के स्तंभ। இப்படி லைட் எல்லாம் கிடையாது. ऐसा लाइट नहीं था। ஆண்டவரே அங்க வெளிச்சமா இருக்கிறாரு. परमेश्वर वहाँ पर उजाला थे। உங்களுக்கு யார் வெளிச்சமா இருக்கிறா? आज आपके लिए उजाला कौन है? சொல்றாரு நான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் यीशु அப்படிங்கிறாரு. मसीह बोल रहे हैं कि मैं इस संसार के लिए उजाला हूँ। அந்த 20 லட்சம் ஜனங்களுக்கும் वो 20 लाख लोगों को भी நைட்ல அவர் வெளிச்சமா இருக்கிறாரு. वो रात में उजाला பகல करते हैं மேக ஸ்தம்பமா இருக்கிறாரு. और सुबह मेघ का स्तंभ बने மேக हुए हैं। ஸ்தம்பம்னா என்னது? मेघ का स्तंभ का அந்த मतलब क्या है? சூரியனுடைய அந்த வெட்கங்களை தாக்காது. वो सूरज का गर्मी उनको कुछ नहीं करेगा। அல்லேலூயா. அல்லேலூயா। அந்த ஜனங்களை சூரியனுடைய வெளிச்சம் அவங்களை தாக்காது. वो सूरज का गर्मी उनको कुछ नहीं करेगा। அவர் மகிமை அவங்களை மூடி இருந்தது. वो परमेश्वर का महिमा उनको ढका था। இன்னைக்கு உங்களையும் மகிமை மூடி இருக்கு. आज आपको भी ढका है நீங்க परमेश्वर का அந்த महिमा। காலனா ஞாபகம் आप வச்சிருங்க. वो देख सकते हो। அந்த ஜனமுடைய வஸ்திரம் वो लोगों का जो वस्त्र है 40 வருஷம் அழுக்காவல. 40 साल वो खराब नहीं हुआ। செருப்பு वो चप्पल जो है उनका 40 வருஷம் தேயல. 40 साल वो घसा ही नहीं। அல்லேலூயா. அல்லேலூயா। அந்த தேவன் தான் இன்னைக்கு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். वही परमेश्वर आज हमें भी चला रहे நமக்கு हैं। நல்ல உதாரணம் ஒரு ஞாபகம் கவனமா கேளுங்க. आज हमारे लिए एक उदाहरण है। பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட தேவன் देखिए इतना बड़ा परमेश्वर இப்படி அவங்களை வழிநடத்தி கொண்டு வராங்க. ऐसा उनको चला कर लेके आ நீங்க रहे हैं। அஞ்சப்படுத்தீங்கன்னா 5वां वचन को அப்படி पढ़ेंगे। இருந்தும் परंतु அவர்கள் அதிகமான பேர் उसमें से ज्यादातर बोलते से लोग தேவனுக்கு பிரியமா இல்லையா? वो परमेश्वर के प्रसन्न न हुए। பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது देखिए कलाम कहता है நடந்ததே பொன் நடக்கும். जो पहला हुआ वही अभी भी होगा। அழைக்கப்பட்டவர்கள் अनेक பேர். क्योंकि पुकारे गए बहुत सारे लोग हैं ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர் சில பேர் தான் ஞாபகம். पर चुने हुए बहुत कम लोग हैं। நம்ம எதுல இருக்கணும்? हम किसमें होना चाहिए? தெரிந்து கொள்ளப்பட்ட புத்திர இருக்கணும் ஞாபகம். हम चुने गए लोगों में से होना चाहिए। அழைக்கப்பட்ட கூட்டமா இருக்கக்கூடாது. आप सिर्फ पुकारे गए वाले தெரிந்து जुड़े கொள்ளப்பட்ட नहीं। கூட்டமா இருக்கணும். आप जो चुने गए वो जुड़ में होना चाहिए। இதான் மேல் முக்கிய ஞாபகம். यही सबसे मुख्य चीज है। ஜனங்கள் ஆண்டவர் வழிநடத்துறாரு. ये लोगों को परमेश्वर चलाते हैं ஆனா அவ்வளவு மகிமையை கண்ட போதிலும் पर उतना महिमा को देखने के बाद भी அவங்க என்ன அப்படி இருந்தும் தேவனுக்கு பிரியமா இருந்ததில்லை. उसके बाद में वो परंतु परमेश्वर उनमें से बहुतों से प्रसन्न न हुआ। வனாந்தரத்தில் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். इसलिए वे जंगल में ढेर हो गए। ஏன் அழைக்கப்பட்டார்கள்? क्यों वो ढेर हो गए? அவர்கள் இச்சித்தது போல் क्योंकि उन्होंने जैसा इच्छा किया நாம் பொல்லாதவைகளை இச்சாதிருப்பதுபடிக்கு ताकि हम दुष्ट चीजों में इच्छा न 6ஆம் रखें। வசனம் உள்ளது. ये बातें हमारे लिए दृष्टांत ठहरी। இவைகளை நமக்கு திருஷ்டாங்கமா எழுதப்பட்டிருக்கு. ये हमारे लिए एक दृष्टांत के रूप में लिखा गया है। அல்லேலூயா. हालेलुया। இது நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ये हमारे लिए लिखा गया है। அவர்கள் பொல்லாத இச்சித்தார்களா? वो लोग दुष्ट चीजों में इच्छा रखे। தேவனுக்கு பிரியமில்லாத இச்சித்தாங்களா? परमेश्वर को जो प्रिय नहीं है தேவனுக்கு उसमें इच्छा रखे। விரோதமா வேலை செய்தாங்களா? परमेश्वर के विरुद्ध उन्होंने काम किया। அதுக்கு மோசே வழிநடத்தி வாரா? देखिए मूसा को चला कर लेकर அங்க आया। தண்ணீர் இல்ல. वहाँ पे पानी नहीं है। என்ன இல்ல? वहाँ पे पानी क्या नहीं தண்ணீர் है? இல்ல. पानी नहीं है அவங்களுக்கு தாகம் வந்துருச்சு. और उनको प्यास लगी। இவங்க என்ன பண்ணிருக்கணும்? तो वो क्या करना चाहिए था?
இப்ப உங்க வீட்டுல ஒரு கஷ்டம் வந்துருச்சு, अभी आपके घर में एक तकलीफ आया है, நீங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், आप परमेश्वर के द्वारा आशीष पाए लोग हो, கஷ்டம் வந்துச்சு, आपको कोई तकलीफ आया, நீங்க என்ன பண்ணணும்? आप लोगों को क्या करना चाहिए? அல்லேலூயா. இதை யார்கிட்ட முறையிடணும்? ये किसके पास जाके தேவனிடத்துல முறையிடணும். परमेश्वर के पास मंडराना चाहिए। ஜனங்கள் வந்து पर वो लोग क्या किए, மோசேட்ட முறையிடுறாங்க, वो जाके मूसा के पास मंडराए, நீர் எகிப்துல இருந்து எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர் அப்படிங்கிறாங்க. आप हमें मिस्र देश से क्या मार डालने के लिए लेके आए हैं क्या? ஏன் அவங்க யாரை பார்க்கல? क्योंकि उन्होंने किसे नहीं देखा, மோசே பார்க்கல, மோசே பார்த்தாங்க. वो उन्होंने मूसा को देखा, அற்புதம் செய்த தேவனை பார்க்கல. जो चमत्कार किया वो परमेश्वर को नहीं देखे। இன்னைக்கு ஜனங்கள், आज लोग, கிறிஸ்துவ ஜனங்கள், आज मसीह के लोग, எங்க அற்புதம் நடக்கும், कहाँ पे चमत्कार हो रहा है, எங்க சோறு கிடைக்கும், कहाँ पे खाना मिल रहा है। என்ன காரணம்ன்றது வந்து நான் சொல்றது என்னன்னா உலகத்தினுடைய ஆசீர்வாதம். मैं जो बोल रहा हूँ वो ये संसार का आशीर्वाद है। இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, आज बहुत सारे लोग बोल रहे हैं, சபைக்கு वंदा कलीसिया में आया तो உனக்கு வீடு கிடைக்கும், तुझे घर मिलेगा, உனக்கு சுகம் கிடைக்கும், तुझे चंगाई मिलेगा, உனக்கு கார் கிடைக்கும். तुझे कार मिलेगा। இப்படி ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க. ऐसा सेवक लोग प्रचार कर रहे हैं। இல்லையா? हालेलुया। ஆனா இது நம்ம நிக்க முடியுமா? पर उसमें हम टिका नहीं सकते क्या? நிக்க முடியாது. नहीं टिका नहीं सकते। உங்களுக்கு வீடு கொடுப்பாரு, आपको घर देंगे, கார் கொடுப்பாரு, तो कार देंगे, ஆனா அதுல நீங்க நிக்க முடியாது. तो उसमें आप दृढ़ नहीं हो सकते हो। உதாரணம் இவங்க इसके लिए उदाहरण है ये इजरायली लोग। ஜனங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்த போதிலும் ये इजरायली लोगों को सारा सब कुछ देने के बाद கஷ்டம் வரும்போது जब तकलीफ என்ன आया பண்ணாங்க? तो उन्होंने क्या किया, முறுமுறுத்தாங்க. वो लोग हिचकिच करने लगे। தேவனுக்கு என்ன செய்றாங்க? परमेश्वर से क्या कर रहे हो, வழி வழிக்கு போறாங்க. वो लोग दूर हटने लगे। அநேகருடைய கிருமி அப்படிதான் இருக்கு. आज बहुत सारे लोगों का दिल भी वैसे ही है। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேர், क्योंकि पुकारे गए लोग बहुत தெரிந்து कम கொள்ளப்பட்ட हैं, சில பேர். पर चुने गए लोग बहुत कम அந்த हैं। ஜனங்கள் வழி நடத்தப்படும் போது वो लोग जब चलाए जा रहे थे, விசுவாசங்க யார் தெரியுங்களா? காலேப், யோசுவா. विश्वास करने वाले सिर्फ 2 ही लोग थे, कालेब और 20 லட்சம் योशुआ। பேர்ல वो 20 लाख लोगों में 2 பேர் தான் விசுவாசிக்கிறான். सिर्फ 2 ही जन विश्वास कर रहे हैं परमेश्वर पे। இன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம்? आज हम कैसे रहेंगे? வேதம் சொல்லுது, कलाम कहता है 20 லட்சம் பேர்ல 20 लाख लोगों में 2 பேர் தான் விசுவாசிக்கிறான். सिर्फ 2 जन विश्वास करते அந்த हैं। அழைக்கப்பட்ட 20 லட்சம் பேரும் वो 20 लाख लोग जो पुकारे गए थे, வனாந்தரத்துல அழைக்கப்பட்டாங்க. वो जंगल में ढेर हो गए। ஆனான்குள்ள போன யார் தெரியுமா? कानान देश के अंदर गया कौन? அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் वो इजरायली लोगों को जो पैदा हुए बच्चे लोग, இந்த ஜனங்கள் கானானுக்குள்ள போறாங்க. ये लोग कानान देश के अंदर जाते हैं। அழைத்து வந்த மோச கூட போக முடியல. और जो लेकर आया इन लोगों को वो मूसा भी नहीं जा पाया। ஏன் மோச போக முடியல தெரியுங்களா? क्यों मूसा नहीं जा पाया? மோசட்ட தண்ணீரை கேக்குறாங்க. क्योंकि मूसा के पास जाके पानी पूछते हैं ஆண்டவர் लोग। சொல்றாரு, परमेश्वर कहते हैं கண்மலையோட பேச அப்படிங்கிறாரு. ये जाके चट्टान से बात கோபத்துல कर, அடிச்சா. और ये गुस्से में मारा उसने। இது ஒரு உதாரணத்தை ஞாபகம் இருக்கு. ये एक उदाहरण है आपके। அதுக்கப்புறம் தான் காலேப், யோசுவா வழி நடத்துறாங்க. उसके बाद ही कालेब और योशुआ में चला ஜனங்களை गया। யார் வழி நடத்துறா? वो लोगों को कौन चला के लेके யோசுவா जाता வழி நடத்துறாரு. है? योशुआ चला के लेके जाते हैं। கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. कानान देश के अंदर जाते हैं, 20 லட்சம் பேர் போக முடியல. पर 20 लाख लोग नहीं जा पाए। இன்னைக்கு நம்ம அற்புத அடையாளத்து மேல உட்கார்ந்து கூடாது. आज हम चमत्कार और चिन्ह के ऊपर बैठा नहीं रहना சகோதரி चाहिए। ஜெபம் சாட் சொல்லும்போது ये बहन जब गवाही दे रही என் थी, சரீரத்துல பலவீனம் இருக்கு. उनके शरीर में कमजोरी थी, ஆனா என்னைக்கு வர ஆண்டவர் पर परमेश्वर क्या करेंगे? பலவீனத்தோட சொல்லுங்க, कमजोरी के साथ ஆண்டவர் சுகப்படுத்துவாரு. परमेश्वर चंगाई देंगे। இல்லையா? இல்லையா? கண்டிப்பா சுகப்படுத்துவாரு. वो पक्का चंगाई देंगे। அப்படி சுகப்படுத்தாம போனா அவருக்கு ஸ்தோத்திரம். और चंगाई नहीं दिए तो भी उनको धन्यवाद। இதான் விசுவாசம். यही विश्वास है। இதுதான் நம்ம எபிரேயர் வாலிபர் கூட இருந்துச்சு, यही इब्रानियों जवानों के अंदर था, யோபு கூட இருந்தது. ये अय्यूब के अंदर था। அவர் கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பார். वो अगर मार भी डालेंगे तो मैं उनके ऊपर भरोसा में रहूंगा। இந்த விசுவாசம் வந்து ஒரு விசேஷமானது. ये विश्वास जो है बहुत बड़ी चीज है। ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? परमेश्वर आपके लिए क्या करेगा? கைவிட மாட்டாரு. आपको हाथ नहीं இன்னைக்கு இயேசு छोड़ेंगे। கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. यीशु मसीह हमारे लिए एक प्रकटीकरण दिए हैं। உலகத்தின் முடிவு வரையாக்கும் ये संसार के अंत तक உங்களோடும் मैं आपके साथ உங்களுக்குள்ள இருப்பார் और இருக்கிறார். आपके अंदर रहूंगा करके இப்ப बोला। நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் आज हमारे लिए परमेश्वर दिया गया உலகத்தின் முடிவு வரையாக்கும் ये संसार के अंत तक உங்களோடும் आपके साथ உங்களுக்குள்ள இருப்பார் இருக்கிறாரு. और आपके अंदर रहूंगा करके बोले। நம்மளோடு நம்மளுக்குள்ள அவர் இருக்கும்போது हमारे लिए हमारे अंदर जब रहते थे, நம்ம ஏன் வியாதி கண்டு பயப்படணும்? हम क्यों बीमारी को देख के डरना நம்ம है? ஏன் கஷ்டத்தை கண்டு பயப்படணும்? हम क्यों कष्ट को देख के डरना है? ஒண்ணுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. किसी चीज के लिए डरने की ஏன் जरूरत नहीं வீட்டுல है। பிரச்சனை வச்சு பயப்படணும்? क्यों घर के अंदर तकलीफ रख के डरना எதுக்குமே है? பயப்படாங்க. किसी के लिए भी डरिए मत। ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். यीशु मसीह आपके अंदर है, அதே ஏசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு.
अभी यीशु मसीह मेरे अंदर है, நீங்க என்ன செய்யணுமா? आपको क्या करना है? ஜெயிக்கணும், ஞாபகம் आपको வச்சுக்கணும். जीतना है। இயேசு கிறிஸ்து சொல்றாரு, यीशु मसीह कहते हैं உலகத்துல உபத்திரம் உண்டு, ये संसार में तकलीफ है, ஆனாலும் पर फिर भी நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறார். मैं उसे जीता करके அவர் ஜெயிச்சாருங்க. वो जीत गए। நீங்க ஜெயிச்ச தேவனை நோக்கி பாத்தீங்கன்னா आप वो जो जीते वो परमेश्वर को देखेंगे तो நீங்களும் ஜெயம் கொள்ள முடியும். आप भी जीत पाएंगे। நம்ம தேவன் நம்மளை அப்படி அழைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें उसके लिए நம்ம पुकारा है। தேவனை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க. हम परमेश्वर के बारे में अगर बात करेंगे तो நான் எடுத்த செய்திக்குள்ள போல मैं जो संदेश है ஆண்டவர் उसके வேற अंदर எங்க கொண்டு போறாரு. परमेश्वर मुझे दूसरे तरफ இன்னைக்கு लेके जा என்ன रहे हैं। செய்யணும்னா, तो आज हमें क्या करना है? விசுவாசத்தை நீங்க பற்றி கொள்ளணும். विश्वास को आपको पकड़ लेना है। எந்த சூழ்நிலையும் சரி कोई भी स्थिति में क्यों ना हो, என்ன பண்ணணும்? तो क्या करना है? நீங்க சொல்லுங்க. आप बोलिए। விசுவாசத்தோட என்ன செய்யணும் தெரியுங்களா? विश्वास के साथ क्या करना है पता है? क्या करना है? ஜெபம் பண்ணணும். प्रार्थना करना है। காலி விசுவாசித்து सिर्फ विश्वास நான் करके விசுவாசிக்கிறேன்னு போனீங்கன்னா தடிப்பு போயிடும் பிசாசு. मैं विश्वास कर रहा हूं करके बोलेंगे तो விசுவாசத்தோட ஆண்டவரை ஜெபம் பண்ணணும். विश्वास के साथ परमेश्वर से प्रार्थना करना है। அந்த ஜனங்கள் அதை செய்யல, அதான் ஒண்ணு தப்பு பண்ணாங்க. वो इजरायली लोग वो चीज को किए नहीं, वही उन्होंने गलती की। அனாந்தத்துல வந்துட்டு वो लोग जंगल में आके எகிப்துல இருந்தா நாங்க நல்லா இருந்திருப்போங்க. मैं मिस्र देश में रहा होता तो मैं बहुत अच्छा रहा அங்கே होता। எனக்கு மட்டன் கிடைச்சது, वहाँ पे मुझे मटन मिलता அங்கே था, எனக்கு வெங்காயம் கிடைச்சது, वहाँ पे मुझे कांदा मिलता था, வெள்ளைப்பூடு கிடைச்சது. वहाँ पे मुझे लहसुन இந்த मिलता था। அனாந்தத்துல போட்டு எங்களை சாகுபடியா கொண்டு வந்தீராப்படி. ये जंगल में मुझे मार डालने के लिए लेके आ गए करके वो लोग रोए। அந்த ஜனங்கள் வேலை செய்யாமலே ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்குறாரு. वो लोग बिना काम किए परमेश्वर उन्हें खाना खिला रहे थे। தூதர் அப்பத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. देवदूत लोग भोजन देके उनको आशीष कर रहे थे। 40 வருஷம் ஜனங்கள் வேலை செய்யலங்க. 40 साल वो लोगों ने काम ही नहीं किया। ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. परमेश्वर आशीष कर रहे हैं। அவங்களுக்கு வெயில் வரல, उनको धूप नहीं पड़ी उनके நைட்ல ऊपर, இருள் வரல, और रात में अंधेरा में भी उनको दिखा। வெளிச்சமா இருக்கிறார் ஆண்டவர். परमेश्वर उजाला बन के அந்த रहे। காட்டுக்குள்ளேயும் वो जंगल में भी ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறாரு. परमेश्वर खुशी में ஒரு रखे இடத்துல उन्हें। தண்ணி வரல, ஒரே சண்டை. और सिर्फ जाने के जगह में एक जगह में पानी नहीं आया तो झगड़ा शुरू हो गया। வனாந்தரத்துல எங்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியும்னு முறுமுறுக்கிறாங்க. अब ये जंगल में हमें क्या दे सकते हैं करके वो मरमर करने लगे। ஆண்டவர் பெரிய காத்து அனுப்பி परमेश्वर एक बड़ा हवा का झोंका காடை கொண்டு நிரப்பிட்டாரு. பச்சு, அதாவது ये இந்த காடைக்கு என்ன சொல்லுவாங்க? பச்சு मतलब பறவை. मुर्गी के जैसा एक पंछी होता है। காத்துல விட்டு கொண்டு கொடுத்தாரு. पटेल पटेल அந்த பட்டாக்கு நிரப்பிட்டாரு. पटेल को लेकर आके भर दिए उन्होंने। அந்த ஜனங்கள் வந்து அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். वो लोगों को परमेश्वर उतना आशीर्वाद करते हैं। நம்மள ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். हमें आशीर्वाद करने के लिए நம்மள वो உயர்த்த अच्छा रहता சித்தமா है। இருக்கிறார். हमें ऊंचा करने के लिए எந்த अच्छा रहता है। சூழ்நிலையும் சரி कोई भी स्थिति में क्यों ना हो, ஆண்டவரை விட்டு விடாங்க. परमेश्वर को छोड़िए मत। இன்னைக்கு நம்ம சொல்ல வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? आज हम क्या वचन बोलने आ रहे எந்த हैं? சூழ்நிலை வந்தாலும் சரி कोई भी स्थिति क्यों ना हो, நீங்க அவரை விட்டுறாங்க. அப்புறம் परमेश्वर को आप छोड़िए இன்னைக்கு मत। அந்த பையன் வந்து கை வலியோட இங்க வந்து சாச்சோன்னா आज वो भाई हाथ के दर्द के साथ यहाँ पर आकर गवाही दिया। நம்ம கேட்டோமோ இல்லையோ, हम सुने या नहीं सुने, இயேசு கிறிஸ்து கேட்டா, परमेश्वर सुने। அல்லேலூயா, हालेलुया। இயேசு கிறிஸ்து கேட்டா यीशु मसीह सुने। அவர் என்ன செய்வாரு? वो क्या करेंगे? அவர் வேலையை செய்வார். वो उनका काम करेंगे। அவனுக்கு சுகத்தை அவர் கொடுப்பார். तो चंगाई वो देंगे। விசுவாசம் காணப்படாத விசுவாசம். ये विश्वास जो है जो हम देख नहीं सकते वो நம்ம विश्वास है। எதையுமே கண்டிருக்க மாட்டோம். हम कोई भी चीज को देखे नहीं வீட்டுல होगा। அரிசி இருக்காது, घर में चावल नहीं होगा, சோறு இருக்காது, खाना नहीं होगा, பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். लेकिन कुछ भी नहीं ஆனால் நீங்க रहेगा। என்ன செய்யணும்? पर आपको क्या करना है? விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல இருந்து இயேசு. அவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணணும். यीशु मसीह के पास विश्वास रखे, उनको देख के प्रार्थना करना चाहिए। தேடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், मांगिए तब आपको दिया जाएगा। தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று போயிட்டாரு. जब आप दरवाजा ठोकेंगे आपको, கேட்கிறவன் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வான். जो कोई भी मांगेगा वो पाएगा करके ஆண்டவர் कहते हैं। சொல்றார் நமக்கு வாக்குத்தத்தம். परमेश्वर ये प्रकटीकरण को हमें நீ देते हैं। கேளுப்பா तू मांग உனக்கு தருவா அப்படிங்கிறார். तो तुझे दूंगा करके कहते हैं। எப்பேற்பட்ட தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. कितना बड़ा परमेश्वर ने प्रकटीकरण உனக்கு दिया। விரோதமா எழும்புகிற ஆயுதம் तेरे विरुद्ध जो कोई भी हथियार उठेंगे என்ன செய்யலாம்? வாய்க்காதே போ அப்படிங்கிறாரு. वो नहीं चलेंगे करके कहते हैं। பாத்தீங்க, ஒரு காட்டுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கு. देखिए जंगल में एक परिवार है, அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்ல. उनके पास खाना नहीं है। 3ஆம் நாள் ஆகுது, 3 दिन हो गए, பசியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. भूख में पड़े हैं वो। ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க 3 நாள். परमेश्वर को देख के वो तीनों भी दिन प्रार्थना कर रहे हैं। 2 நாள் 3 நாள். पहला दिन, दूसरा दिन और तीसरा दिन। 3ஆம் நாள் तीसरा दिन அங்க தூரத்துல ஒரு மிலிட்டரி மேன் இருக்கான். और दूर में एक मिलिट्री का आदमी था அவன் மிலிட்டரியில சோறு பொங்குறான். और वो मिलिट्री में खाना बनाने वाला है। சோறெல்லாம் பொங்கி எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். वो सब खाना बना के सब लेके रखा பின்னாடி है। வந்து और
पीछे से சாப்பாடு आके எடுன்னு சத்தம் கேட்குது. और खाना उठा करके उसे आवाज आता है அவன் திரும்புறதுக்கு பயப்படுறான். और वो पीछे मुड़ने के लिए वो डरता है। ஏன் பயப்படுறான்? क्यों डरता है? யாரோ துப்பாக்கி வச்சு நிக்கிறாங்க. क्योंकि कोई तो भी बंदूक लेके खड़ा है करके அவன் சோறு கீறு எல்லாமே எடுத்து வச்சுட்டான். और वो खाना वगैरह सब उठा के रखा நடா அப்படிங்கிற சத்தம். और वो चल करके उसे आवाज सुनाई दिया। போறான். वो चल कर அவங்க गया வீட்டுல சின்ன விளக்கு எரியுது. और वो घर में एक छोटा सा उजाला जलता है। அங்க என்னச்சு वहां पे जाकर क्या கொண்டு कर குடு அப்படிங்க. तो जाकर एक खाने को लेके அதோட जाके சத்தம் போயிட்டு. और तब वो आवाज निकल गया அந்த ஆண்டவர் சத்தத்தை கேட்டு क्योंकि परमेश्वर वो आवाज को सुनकर அந்த வீட்டுக்கு சோத்த போட்டு போயிட்டாரு. वो घर में खाना लेकर गए। இதே இங்க நம்ம வடக்குளத்துல ஒரு வீட்டுல நடக்குதுதான். और यही तमिलनाडु में एक गांव में ऐसा होता है। இது நான் பார்த்தது. ये मैं देखा हुआ இதாவது நம்ம பாஸ்டர் செய்தி சொன்ன போது நான் கேட்டது. और ये पहला वाला जो गवाह था ये तो पास्टर ने அவர் बताया। வீட்டுக்காரர் வந்து வீட்டுல பைசா இல்ல. ये मेरे गांव में एक परिवार में घर में पैसे नहीं है அவர் என்ன பண்ணிட்டாரு? பைசா வாங்குறது சொந்தக்காரத்தை போயிட்டாரு. और वो पैसे लेने के लिए उनके रिश्तेदारों के पास चले गए அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. और घर में ना चावल है गेहूं है कुछ है। அந்த பொம்பளைக்கு ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது. और वो बहन को एक टाइम खाना खाए बिना नहीं रह सकती பிரஷர் சுகர். और उनको प्रेशर और शुगर है। என்ன பண்ண தெரியுமா? காலையில எழும்பி तो वो क्या करते हैं सुबह उठ के புருஷன் வரல पति आया नहीं புட்டு போட்டு और घुटने में टी இப்ப எனக்கு சோறு வேணாண்டவர். घुटने में आके प्रार्थना करिए कि मुझे अभी खाना चाहिए। என்ன என்ன கேக்குது? क्या आप मांग रही இப்ப है? எனக்கு சோறு வேணும். मुझे अभी खाना चाहिए, எனக்கு பசிக்கு. मुझे भूख लग रहा है। பிள்ளை வந்து और बच्चा जो है அழுது நிறுத்திடுங்க. वो अगर रोया तो தாய்கிட்ட இல்லைனாலும் माँ के पास अगर नहीं रहा तो எப்படியாவது வாங்கி கொண்டு கொடுத்துருவாங்க. वो कुछ भी करके लेके आके அந்த देगी। பொம்பளை அழுகுது. और वो बच्ची रो रही है, அழுதுகிட்டே இருக்கு. वो रो ही रही है। இது ஒரு 7-8 வீட்டுக்கு அங்க और एक 7-8 घर के उस पार ஒரு டீச்சர் एक टीचर है காலையிலே தோசை சுட்டுட்டு இருக்காங்க. और सुबह सुबह वो डोसा बना रही है। தோசை சுட்ட உடனே डोसा बनाने के அங்க बाद ஒரு சத்தம் வருது. वहाँ पर एक आवाज आता है, தோசை எடுத்து வை பாத்திரத்துல, ये डोसा उठा के रख चटनी எடுத்து வை, बर्तन में, और ये चटनी लेकर रख बर्तन में, அரிசி எடுத்து வை, और ये चावल लेकर रख, பருப்பு எடுத்து வை, और ये दाल लेकर रख, பாஜி सब निकाल कर रखो. और ये सारा भाजी निकाल के रख। எல்லாம் எடுத்து நட அப்படின்னு சத்தம் கேக்குது. सब लेके चल पड़ करके आवाज என்னடா आएगी। இது நடக்க சொல்லுது அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கு. வீடெல்லாம் தெரியாது. अरे ये क्या चलने के लिए बोल रहा है करके चल के गई। அந்த ரோட போயிட்டு இருக்கு. वो रोड के அந்த तरफ से வீட்டு जा, பக்கத்துல போறோம் நின்னு அப்படிங்குது. वो घर के पास जाने के बाद रुक करके आवाज இந்த आया வீட்டுக்குள்ள போ. और ये घर के अंदर जा, கதவை தட்டு. दरवाजा ठोक, கதவை தட்டுனா அந்த பொம்பளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. और दरवाजा अगर ठोका तो वो औरत प्रार्थना कर रही थी அது சொல்லுது நான் இப்ப பசியில இருக்கேன் அப்படின்னு. और वो बोलती है कि मैं ऐसा भूख में पड़ी हूँ। ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். तो परमेश्वर से प्रार्थना कर रही थी தோசை தின்னுச்சு. और वो डोसा को उसने दिया और उसने खाया। மத்தியானத்துக்கு நைட்டுக்கு என்ன ஆகி போச்சு? और रात के लिए क्या हो गया? சாப்பாடு கிடைச்சிருச்சு. खाना भी मिल गया சாயங்காலம் புருஷன் ரூபா கொடுத்து और शाम को पति ने पैसे लेके आ गए। சிங்கக்குட்டிகள் பட்னியா கிடக்கும். शेर के बच्चे लोग भूखे पड़े கர்த்தரை रहेंगे தேடுகிறவர்களுக்கோ और परमेश्वर को जो ढूंढता है ஒரு நன்மையும் குறைபடாது. कोई कमी नहीं घटेगी। அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு उनको जो ढूंढता है ஒரு நன்மையும் குறைபடாது. कोई कमी नहीं घटेगी। அப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். उतना बड़ा परमेश्वर को हम ஆனா आराधना करते இந்த हैं, உணர்வு पर ये जो अनुभव है ஜனங்களுக்கு இல்லாம போயிட்டு इजरायली लोगों के अंदर नहीं இன்னைக்கு था। அப்பேற்பட்ட இறுதி நமக்கு என்ன செய்யக்கூடாது? आज वैसा हृदय हमारे में क्या नहीं होना चाहिए। எபிரேயர் 3:1 வாசிங்க பாப்போம். इब्रानी का किताब 3 अध्याय पहला वचन पढ़ेंगे। நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? हमें किसके लिए पुकारे? பரம அழைப்புக்கு அழைச்சிருக்கிறாரு. हमें अनंत काल का पुकार के लिए पुकारे हैं। இப்படி இருக்க ஆ, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய ஆ. பரிசுத்த சகோதரரே, போதும் போதும் போதும். அடுத்தது நீங்க இந்திரா வாசிங்க. इसलिए हे पवित्र भाइयों, हाँ। तुम जो स्वर्गीय बुलावट में भागी உங்களை எதுக்கு அழைச்சிருக்காரா? क्यों बुलाए आपको? பரலோகத்துக்கு स्वर्गीय बुलावट के பரம लिए। அழைப்புக்கு அழைச்சிருக்கிறாரு. स्वर्गीय बुलावट के लिए बुलाए हैं। நம்மளை இங்க அழைக்கல. हमें यहाँ पे नहीं இந்த पुकारे। உலகத்துல இருக்கோ இல்லையோ, ये संसार में हम रहेंगे नहीं रहेंगे, ஆனா நம்ம எங்க போனோம்? और हमें कहाँ पे जाना है? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். परमेश्वर के राज्य में प्रवेश எவ்வளவு करना है। கஷ்டமா இருந்தாலும் சரி, इतना बड़ा कष्ट क्यों ना हो, நம்ம இறுதி என்ன பண்ணக்கூடாது? हमारे हृदय में क्या नहीं, தேவனை விட்டு விலகக்கூடாது. परमेश्वर को छोड़ के दूर नहीं जाना பாருங்க, चाहिए। இந்த அழைப்பு देखिए ये पुकार இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. इजरायली लोगों में था। அங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. वहाँ पे इजरायली लोग मिस्र देश छोड़कर आए। எங்க போனீங்க? கானானுக்குள்ள. कहाँ पे जाना है? कानान देश में ஆனா அங்க जाना है, போக முடியல அவங்க. पर वहाँ पे नहीं जा पाए। பிரதான அப்போஸ்தலராகிய இயேசு கிறிஸ்து जो प्रधान अपोस्तल है यीशु मसीह, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதிகமாக வீழ்ச்சி அடைந்தார்கள். वो इजराइल लोग गिर गए। அதிகமானவர் ஆண்டவர் அவங்களோடு இருந்த போதிலும் ज्यादातर परमेश्वर उनके साथ रहने के बावजूद भी, அதிகமானவர் வீழ்ச்சி அடைந்தாங்க அப்படிங்குது. पर फिर भी वो लोग गिर गए। அதே எபிரேயர் 3:6 வாசிங்க பார்ப்போம். इब्रानी की किताब 3:6 को पढ़िए। கிறிஸ்துவோ ஆ. அவருடைய வீட்டிலிருந்து
மேற்பட்டவரான ஆ. குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆ. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் ஆ. மேன்மை பாராட்டலையும் ஆ. பரியந்த உறுதியா. பற்றிக் கொண்டிருப்போமாகில் ஆ. நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நீங்க வாசிங்க இந்த படம் परंतु हाँ। मसीह पुत्र के समान हाँ। परमेश्वर के घर का अधिकारी है हाँ। और उसका घर हम है या। यदि हम मैं सारे பாத்துருங்க देखिए பைபிள் என்ன சொல்லுது कलाम क्या कहता है இயேசு கிறிஸ்து यीशु मसीह அவருடைய வீட்டுக்கு மேம்பட்டவரா இருக்கிறார் उनके घर को वो बड़े हैं இந்த உங்க வீட்டுக்கு आपके घर के लिए என் வீட்டுக்கு मेरे घर के இந்த लिए சபைக்கு ये कलीसिया के लिए இவர்தான் மேம்பட்டவரா இருக்கிறாரு वही सबसे बड़े हैं அல்லேலூயா பைபிள் சொல்லுது कलाम को कहता है பாத்துருங்க देखिए குமாரன் உண்மையுள்ளவரா இருக்கிறார் ये पुत्र जो है वो सच्चाई के साथ நம்பிக்கையில் உண்டாகும் தைரியம் और ये भरोसे में जो धैर्य बनता है உங்களுக்கு என்ன செய்யணும் आपको क्या करना है தைரியம் வேணும் आपको धैर्य चाहिए விசுவாசத்தோட தைரியம் வேணும் विश्वास के साथ धैर्य भी चाहिए இந்த தைரியம் என்ன செய்யுங்க तो धैर्य अगर आपके अंदर होगा நீங்க செயல்பட முடியும் आप जीत पाओगे நம்ம இறுதி என்ன செய்யாது हमारा हृदय क्या नहीं होगा வழிவிலைக்கு போகாது वो हट नहीं जाएगा காலி ஞானஸ்தானத்தை பெற்றா सिर्फ बपतिस्मा पाए நம்ம तो பரலோகத்துக்கு போக முடியாது हम स्वर्ग राज्य में नहीं जा அடுத்த सकते ஸ்டெப்புக்கு நம்ம வரேன் இருக்கு अगला एक स्टेप में आना है நம்ம हमें விசுவாசத்துக்குள்ள வளரணும் हम विश्वास में आगे बढ़ना है ஞானஸ்தானம் பெறுறது ये बपतिस्मा पाना ஒரு படி ஏறிட்டோம் एक स्टेप हमने ऊपर ஒரு வீட்டுல ஏணி படி இருக்குன்னு வச்சிருங்க अगर एक घर पे सीढ़ी है ஒரு படி ஏறி இருக்கும் तो सीढ़ी में से एक स्टेप हम ऊपर गए இப்ப பரலோகத்துக்கு போனா स्वर्ग राज्य में जाना பாத்தீங்கன்னா है இப்படி ஒரு பெரிய இது இருக்கும் இதுல வந்து 7 படி இருக்கும் तो इतना बड़ा सीढ़ी रहता है उसमें 7 सीढ़ियां நம்ம होंगी ஒவ்வொரு படியா வளரணும் तो हर एक सीढ़ी हमें चढ़ना है ஒவ்வொரு படி வளரும் போது நமக்கு பச்சை வரும் हर एक सीढ़ी चढ़ते टाइम हमें इम्तिहान आएगा பராபர் ध्यान दे दो ये अच्छे से ध्यान பாத்தீங்கன்னா दीजिए இது அருமையான வார்த்தை ஆண்டவர் வளர்க்கிறாரு देखिए बहुत अच्छे से वचन है जो परमेश्वर எனக்கே ने தெரியாது இப்பதான் வருது ये मुझे ही नहीं पता कि मैं अभी நீங்க ले रहा हूं। ஞானத்தை எடுத்தீங்கன்னா ஒரு படி முன்னாடி வந்துட்டீங்க आप बपतिस्मा अगर ले लिए तो एक सीढ़ी चढ़ गए அடுத்த படி வரணும் अगला सीढ़ी आना है அடுத்த படி வரும்போது ஒரு பச்சை வரும் अगला सीढ़ी आते टाइम आपके लिए एक इम्तिहान இந்த आएगा பச்சையை கொடுத்தது தேவன் தான் ये इम्तिहान देने वाला भी परमेश्वर இதுல இருந்து है ஜெயிக்க வைக்கிறது தேவன் தான் और इसमें से जीतने रखने वाला भी परमेश्वर ही है। பாத்தீங்கன்னா இதை நம்ம ஜெயிக்கும் போது देखिए इसे हम जीतते टाइम அவர் அந்த உணர்வை கொடுப்பாரு वो अनुभव को आपको இதை देंगे செய்யாத உட்கார்ந்து ஜெபம் பண்ண அப்படிம்பாரு तो ये मत कर तू बैठ के प्रार्थना कर நீ சண்டை போடாத அப்படிம்பாரு तू झगड़ा मत कर करके बोलेंगे வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு घर में வச்சுக்கோங்க अगर कोई तकलीफ आया நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு அர்த்தம் तो आपको कोई आशीर्वाद आना है करके मतलब அல்லேலூயா நீங்க உங்களுக்குள்ள ஒரு வியாதி வருதுன்னா तो आपके अंदर कोई बीमारी आ रहा है பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் வருது तो पीछे आपके लिए कोई आशीर्वाद அடுத்த आ रहा है ஸ்டெப் நீங்க வளர போறீங்க तो अगला स्टेप आप बढ़ने वाले நீங்க हो வளரணும்னா आप अगर बढ़ना है உடனே தேவனுடைய சமூகத்துல போயிடும் तो तुरंत परमेश्वर के सम्मुख में चले जाइए நம்ம நிறைய பேர் போறது கிடையாது हम बहुत सारे लोग जाते नहीं हैं இதுக்கு தான் ஜெபம் பண்ண சொல்றது तो इसीलिए प्रार्थना करने के बाइबल சொல்லுது लिए कलाम कहता है விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் आप जाग के रह के प्रार्थना करिए எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள் हमेशा प्रार्थना कीजिए எப்போதும் சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா हमेशा स्तुति करते रहिए ஆகாத சம்பாஷங்களை பேசாதீர்கள் जो काम का नहीं है वो चीज बात मत करिए நம்ம வேண்டாத பேச்சுகளை பேசக்கூடாது जो दुष्ट चीज है वो बात मत करिए ஏன் நம்ம எதிரியாளி சாத்தான் क्योंकि हमारा दुश्मन जो शैतान है எப்ப யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான் वो कब किसको निगलेगा करके वो घूम रहा है உங்களுக்கு தெரியுமா आपको पता है क्या யாரை எப்ப விடப்படுனே அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான் किसको कब वो गिरा देगा करके वो घूम रहा है தவளை ये जो मिंडूक है தன் வாயினாலே கெட்டு போகும் तो उसके मुंह से वो नष्ट हो जाएगा தவளை தண்ணிக்குள்ள கிடக்கும் ये मिंडूक जो है पानी के अंदर पड़ा होता ஆனா है யாருக்கும் தெரியாது तो किसको पता नहीं உள்ள होता கிடந்து கொடுங்க और अंदर रह के वो आवाज करते रहेगा மாட்டிக்கணும் और वो फंस जाएगा இதே போல நம்ம நிறைய நேரத்துல மாட்டிக்கிறோம் इसी तरह हम भी बहुत सारी चीजों में फंस जाते வீண் हैं வார்த்தை பேசி फालतू चीजें बात करके ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து என்ன செய்றோம் परमेश्वर से हम क्या करते हैं விலகி போறோம் हम परमेश्वर से दूर हो जाते இது हैं என்ன இருக்கக்கூடாது हमारे हृदय में क्या नहीं होना चाहिए அவிசுவாசம் இருக்கக்கூடாது अविश्वास नहीं होना चाहिए பைபிள் அதானே சொல்லுது कलाम वही कहता है ना நம்ம வாசிச்சது தானே हम वही தைரியமும் மேன்மை பாராட்டலும் धैर्य और खुद को गमन करना முடி பரியாத்தம் உறுதியாய் ये अंत तक दृढ़ के साथ பற்றி கொண்டு இருப்போமாகில் परमेश्वर को पकड़ के रहेंगे तो நம்ம தான் அந்த வீடு हमें वो घर है நம்ம தான் அந்த பரலோகத்தின் ராஜ்யத்தின் புத்திரர்கள் हमें वो स्वर्ग के राज्य के पुत्र அல்லேலூயா हैं। முடி பரியாத்தம் நிக்கணும் வேப்பாடு சொல்லுது अंत तक हमें खड़ा रहना है முடி दृढ़ பரியாத்தம் என்ன செய்யணுமா अंत तक हमें क्या करना है உறுதியா நிக்கணுமா हम दृढ़ता के साथ खड़ा रहना है உறுதினா ये दृढ़ता का मतलब होता है ஒரு மரம் இருக்கு एक झाड़ है அந்த மரத்துடைய பேர் இருக்குல்ல एक झाड़ का जो जड़ है ரொம்ப ஆழமா போய் இருக்கும் वो
वो जड़ जो है बहुत गहराई में जाके எவ்வளவுதான் बैठता है। புயல் அடிச்சாலும் சரி कितना ही तूफान क्यों न हो நம்ம என்ன செய்ய மாட்டோம், हम क्या नहीं करेंगे, விழுந்து போக மாட்டோம். हम नहीं गिरेंगे। இதே போல इसी तरह நம்முடைய விசுவாசம் हमारा विश्वास भी ஆழத்துக்குள்ள இருக்கணும், एकदम गहराई में होना இயேசு चाहिए கிறிஸ்துவை சார்ந்து இருக்கணும். और यीशु मसीह को पकड़ के होना चाहिए। அவருடைய வேர்ல நீங்க இருந்தீங்கன்னா उनके जड़ में अगर आप நம்ம रहोगे தான் அந்த வீடு அப்படிங்கிற तो हम ही वो घर है। பைபிள் சொல்லுது நம்ம தான் அந்த வீடா. कलाम कहते हैं हम ही எபிரேயர் वो घर 3:8 है। வாசிங்க பாப்போம். इब्रानियों की किताब 3:8 पढ़िए। வனாந்தரத்திலே ஆ கோபமுற்றின போது ஆ சோதனை நாளுடன் நடந்து போய ஆ உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, परमेश्वर क्या कहते हैं, அவங்க வனாந்தரத்துல उन लोग जंगल में சோதனை வந்துச்சு, उनके लिए एक परीक्षा है, தண்ணி இல்லாம வந்துச்சு, न पानी नहीं मिला। இப்படி பலவித சோதனைகள் ஆண்டவர் கொடுத்தாரு. ऐसा कई तरह का परीक्षा परमेश्वर ने दी है। ஆனாலும் अभी நம்ம ஸ்கூல்ல பிள்ளைகள் படிச்சு बच्चों लोग की तरह बराबर जानते तो स्कूल में படிக்கிறோம். अभी स्कूल में बच्चे लोग पढ़ाई करते हैं। நீங்க படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. अब पढ़ाई करके होने के बाद आपके लिए एग्जाम रखते ஏன் हैं। நீங்க இவ்வளவு நாள் படிச்சத क्यों आप इतना साल जो एक साल पढ़ाई किया அத உங்களுக்கு திமாக்ல இருக்கான்றதுக்காக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. बच्चे लोग के दिमाग में है क्या नहीं है क्या देखने के लिए वो एग्जाम करते हैं। அதே போல நம்ம ஆண்டவர் इसी तरह हमारा परमेश्वर இருந்து भी நமக்கு போச்சு கொடுக்கிறாரு. हमें यहाँ पे सिखाते हैं। நமக்கு ஒரு கஷ்டம் வருது, हमारे लिए कोई तकलीफ आता है அவர் சொல்றாரு, वो कहते हैं என் தழும்புகளால் நீங்க சுகமானீர்கள். मेरे गाँव से आप चंगाई हो जाओगे। இந்த வார்த்தை உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. ये वचन आपको दिया गया है। அவர் சொல்றாரு, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், वो कहते हैं जब तकलीफ में रहोगे तो मुझे देखकर நான் உங்களை पुकारो, விடுவிப்பேன். मैं आपको छुड़ाऊंगा। இது உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. ये आपको सिखाया गया है, அப்படிதானே? वही है ना, எல்லாம் போதிக்கப்பட்டிருக்கு. सबको सिखाया गया है। அந்த ஆபத்து வரும்போது पर वो जब तकलीफ இந்த आता है வசனத்தை பிடிச்சுக்கணும். ये वचन को पकड़ लेना है। ஆண்டவரே நீர் எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறீரா, परमेश्वर आपने हमें ये कहा இந்த था, கஷ்டத்தின் விடுவியும். ये कष्ट से हमें छुड़ाइए। ஏன் கஷ்டம் கேட்காங்க? क्यों ये कष्ट मुझे आया कि ஆண்டவரே இந்த கஷ்டத்தை எனக்கு என்ன செய்யணும்? परमेश्वर ये कष्ट से मुझे क्या, விடுதலை வேணும் ஆண்டவரே. मुझे छुटकारा चाहिए। யாக்கோபு அப்படித்தான் பிடிச்சான். याकूब वैसे ही पकड़ लिया, இரவு முழுவதும் பிடிச்சான். रात भर उसने पकड़ लिया। அவன் யாக்கோபு இருந்தான். वहाँ पे याकूब, யாக்கோபுனா என்ன தெரியுங்களா? याकूब का मतलब होता है எத்தனை அர்த்தம்? எத்தனை, அதாவது ஏமாத்துறான். वो किसी को बहकाने वाला। याकूब का मतलब होता है किसी को याकूब का मतलब होता है दूसरे को बहकाने वाला। பாத்துங்க, அவனை போய் ஆண்டவர் ஜெபம் அவனை பிடிச்சிட்டாரு. देखिए उसको परमेश्वर ने जाके पकड़ा। எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான்ல, तो अभी इतने जनों को तू बहकाया, அவனை திருத்தணும். अभी उसको सुधारे। திருத்தணும், நான் முழுவதும் ஜெபம் பண்றான். अब उसको सुधारने के लिए दिन रात प्रार्थना करता है। தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாரு. परमेश्वर स्वर्ग राज्य में उतर के आ गए। இறங்கி வந்தவன उतर के आके இவன் காட்சி பிடிச்சுக்கிட்டான். அவனை ये परमेश्वर को पकड़ लिया। பாக்குறவன் செத்து போவான். उनको जो देखता है वो मर जाता है। ஆனா அழுது அழுது ஜெபம் பண்றான். वो रो रो कर प्रार्थना करता ஆண்டவரே है, இன்னைக்கு ஆசீர்வதியும். परमेश्वर मुझे आज आशीष இந்த करिए। ஆசீர்வதிகளை நான் விட மாட்டேன். आप मुझे अगर आशीष नहीं करेंगे तो मैं छोड़ूंगा नहीं आपको। சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டோட பிரச்சனையா இருக்கு, परमेश्वर आप बोलना चाहिए मेरे घर में ये तकलीफ है, என்ன நீர் ஆசீர்வதியும். मुझे आप आशीष करिए। என் பிள்ளை வேதனை இருக்கு, मेरा बच्चा बीमारी में என் है, கணவன் குடிக்கிறாரு, मेरा पति पीता है, எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும். मुझे इससे छुटकारा चाहिए। ஆண்டவர்ட்ட முறையிட்டீங்கன்னா परमेश्वर के पास अगर आप रहेंगे तो யாக்கோபு சொன்னாரு, याकूब को परमेश्वर ने बोला तेरा नाम, परमेश्वर याकूब को पूछा तेरा नाम क्या है? நீ யாக்கோபு, तो याकूब ने बोला இந்த याकूब இடத்துல है। இஸ்ரவேல்பா. आज से तो इजराइल அல்லேலூயா, है, நீங்க இஸ்ரவேலின் நேரத்தை. आप लोग इजराइल है। आज से நீங்க யாரு? ராஜகுமாரத்திகள். आप लोग राजा का बेटी हो। அல்லேலூயா, हालेलुया। ராஜகுமாரத்திகள். राजा के बेटियां हो। தேவனை பிடிச்சிருந்து வச்சிருங்க. परमेश्वर का अगर आपने पकड़ लिया, ஆண்டவர் வாக்குத்தத்தம் உங்கள் மேல இறங்கி வரும். परमेश्वर का प्रकटीकरण आप पे நம்ம उतर இறங்கி आएगा। போக கூடாது. हमें हट के नहीं जाना चाहिए। உறுதியான விசுவாசத்தை நீ பற்றி கொள்ளணும். दृढ़ता विश्वास, दृढ़ के साथ विश्वास को அப்ப நம்ம என்ன செய்யணும்? तो हमें क्या करना ஆண்டவர் है? என்ன சொல்றார்? வனாந்தரத்தில் परमेश्वर क्या करे जंगल அவங்க में கோபமூட்டினது போல், वो கோபமூட்டினது वो जंगल में वो जैसे गुस्से में थे, சோதனை நாள் நடந்தது போல் वो जैसे इम्तिहान में चल रहे थे। உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாங்க அப்படிங்கிறார். आपके हृदय को आप कड़क मत बनाइए। எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு விரோதமா நம்ம இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. कोई भी स्थिति में परमेश्वर के विरुद्ध हमारे दिल को हमें कठोर नहीं बनाना நம்ம चाहिए। இறுதி யாரை சார்ந்திருக்கணும்? हमारा हृदय किसके साथ जुड़ा होना चाहिए? படைத்த தேவனை சார்ந்திருக்கணும். हमें जो बनाया वो परमेश्वर அவரை மட்டும் சார்ந்திருக்கணும். सिर्फ उनके पास जुड़ा होना இந்த चाहिए। பாஸ்டரோட சார்ந்திருந்தாங்க. कोई भी पास्टर के साथ जुड़े मत रहिए। எந்த பாஸ்டரோட சார்ந்திருக்காங்க? कोई भी पास्टर के पास जुड़े मत रहिए। இந்த பாஸ்டர் ஏசு கிறிஸ்து ஒரு பாஸ்டர், यीशु मसीह एक पास्टर है यहाँ पर, பிரதான அப்போஸ்தலர். वो सबसे अनंत काल का पास्टर அவர் அந்த है। சபைக்கு கண்காணியா இருக்கிறாரு. वही ये कलीसिया का रखवाले हैं, இந்த சபையை பாதுகாக்கிறது ये कलीसिया को संभालने वाले। சபனை யாரு? உங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கிறது யாரு? कलीसिया का मतलब है आप सब लोग, आप सबको
संभालने உங்களை वाले कौन है? பாதுகாக்கிறது யாரு? आप सबको संभालने वाला कौन है? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் உங்களோடு. वो पवित्र आत्मा है आपके साथ। ஆனால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் इसके लिए இல்லை. आप डरिए मत। அந்த மக்கள் இருதயம் उन लोगों का हृदय கடினப்பட்டதனால், वो कठोर होने की वजह से, அவருடைய அவிசுவாசத்தினால் उनका अविश्वास की वजह से 40 வருஷம் வனாந்தரத்துல நின்று அலைஞ்சிருந்தாங்களா. वो 40 साल जंगल में घूमते रहे। எத்தனை வருஷம்? कितने साल? அவங்க அவிசுவாசத்தினால் उनके अविश्वास की वजह 40 வருஷம் வனாந்தரத்துல அலைஞ்சிருந்தாங்க. से वो 40 साल वो जंगल में घूमते रहे और ढेर हो गए। இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வாராருன்னு நம்ம என்ன செய்றோம்? आज यीशु मसीह आ रहे करके हम क्या कर रहे हैं? 2025 வருஷம் பிரதமர் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 साल वो प्रचार कर रहे हैं, அவர் இன்னும் வரல. पर वो अभी तक आए नहीं। ஏன் வரல? क्यों नहीं आए? சொல்லுங்க. बोलिए। அவருடைய ஆடு उनका भेड़, கடைசி ஆடு உள்ள வர முடியும். जब आखिरी भेड़ अंदर आने तक அவருடைய வருகை தாமதிச்சுட்டே இருக்கும். उनका आगमन रुका रहेगा। ஏன் தேவன் என்ன சொல்லுது? क्योंकि कलाम क्या कहता है? ஒருவனும் கெட்டு அழிந்து போக தேவனுடைய சித்தம் இல்ல. क्योंकि कोई भी नष्ट हो जाना परमेश्वर का इच्छा नहीं है। இன்னைக்கு நம்மளே இன்னும் ஆயத்தமாகல. क्योंकि हम खुद ही हम तैयार नहीं हुए। நம்ம ஆயத்தமாகும் போது हम जब तैयार हो जाएंगे தேவனுடைய வருகை இருக்கும். परमेश्वर का आगमन होगा। தேவனா இப்படிதான் வனாந்தரத்துல 40 வருஷத்துக்கு, அதாவது அந்த ஜனங்கள் क्योंकि वो इजरायली लोग जो जंगल में 40 थे வருஷம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. वो 40 साल जाने का जरूरत ही नहीं எகிப்துல था। இருந்து பக்கம் தான் இஸ்ரேல். ये मिस्र देश से इजराइल देश नजदीकी है। ஏன்னா எகிப்துக்கு கானானுக்கு போனா क्योंकि कानान देश में जाना है तो இங்கே நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கு. तो हम यहीं पे शुद्ध होना चाहिए। இங்கே நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா यहीं पे आप झगड़ा करते रहोगे தேவனுடைய ராஜ்யத்துல போய் நம்ம என்ன செய்வோம்? तो परमेश्वर के राज्य में जाके हम क्या சண்டை करेंगे? போட்டுக்கிட்டு இருப்போம். हम झगड़ा करते रहेंगे। இங்கே ஜாதி சண்டை, மத சண்டை, यही यहाँ पे जाति का झगड़ा, धर्म का झगड़ा, நான் பெரியவன் நீ பெரியவன், मैं बड़ा हूँ तू बड़ा है। அன்பை மட்டும்தான் தேவன் விரும்புகிறார். सिर्फ प्रेम को परमेश्वर चाहते அந்த हैं। ஜனங்கிட்ட அன்பு இல்ல. वो लोगों में प्रेम नहीं இன்னைக்கு था। நம்மகிட்ட என்ன இருக்கணும்? आज हम में क्या होना இயேசு चाहिए? கிறிஸ்து அன்பு இருக்கணும். यीशु मसीह का प्रेम होना அவர் चाहिए। அன்பு நம்ம மேல இருக்கு. वो प्रेम हमारे अंदर அவர் है। அன்பு அந்த ஜனங்கள் மேல இருந்துச்சு. वो प्रेम वो इजरायली लोगों के ऊपर भी அந்த था, அன்பு அவர் ஜனங்கிட்ட இல்லைன்னா पर वो प्रेम वो नहीं रहा होता அக்னி तो ஸ்தம்பத்தை அனுப்பியிருக்க மாட்டாரு. अग्नि के स्तंभ को नहीं बेचते மேக थे, ஸ்தம்பத்தை அனுப்ப மாட்டாரு. का स्तंभ नहीं बेचते थे, தூதருடைய அப்பத்தை கொடுத்திருக்க மாட்டாரு. देवदूत लोगों का भोजन नहीं देते थे। பாத்தீங்க, இந்த ஜனங்களை செண்டால இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. देखिए ये लोगों को मिस्र देश से बाहर लेकर आए பின்னாடி வந்த பார்வோனுடைய பிசாசு கூட்டம் और पीछे आ रहा था फारून का झुंड। அவங்க அந்த கடலுக்குள்ள போறாங்க. वो झुंड भी ये समुद्र के अंदर जाते हैं। இவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. और जैसे इजराइल लोग बाहर निकले और फिरौन राजा का जो सेना है वो मार डालेगा, எல்லாரும் அந்த கடலுக்குள்ள அடிக்கப்பட்டாங்க. सब लोग समुद्र के अंदर मार डालेंगे। உங்களுக்கு விரோதமா எவனா வரானா? आपके विरुद्ध कोई आता है क्या? வரமாட்டா. कोई नहीं आएगा। வந்தா நாங்க ஆண்டவரே அழிச்சிருவாரு. आया तो परमेश्वर से ஆண்டவர் मारेंगे, படைச்சு எறிஞ்சிருவாரு. परमेश्वर से तोड़ डालेंगे। இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராய்ச்சி उतना பண்ணிருக்கோம். बड़ा परमेश्वर को हम आराधना करते हैं। ஹalleluya. हालेलुया। कितना ही महिमा क्यों न चढ़ाए उनको, போதாது. वो कम है। நம்ம தேவன் பெரியவர். हमारा परमेश्वर बड़ा है। ஹalleluya. हालेलुया। பாருங்க, देखिए இன்னைக்கு நம்மள அழைக்கிறாரு. आज हमें पुकार रहे எப்படி हैं, நடத்துறோம்? हमें कैसा நம்ம चला எப்படி रहे हैं, இருக்கிறோம்? हम कैसे दे रहे 3 हैं। 16 வாசிங்க பாப்போம். 3:16 पढ़िए அதுல उसी में। கேட்டவர்களில் ம். கோபம் மூட்டினவர்கள் யார்? ஆ. மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? பாத்துடுங்க. देखिए படி. वनांतिन लोगों ने सुनकर क्रोध दिलाया। क्या उन सब ने नहीं जो मूसा के द्वारा मिस्र से निकले थे? பாத்துடுங்க. देखिए கோபம் முட்டினது யாரா? ये गुस्सा कौन दिलाया? மோசையினால் அழைக்கப்பட்டவர்கள் जो मूसा के द्वारा पुकारे गए, எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தாரு. सब लोग को இந்த लेकर आए। ஜனங்கள் தான் கோபம் முட்டினாங்க. यही लोग क्रोध दिलाए। நம்ம அப்படி இருக்க கூடாது. हम वैसा नहीं रहना நம்ம चाहिए। என்ன செய்யணும் இன்னைக்கு? हमें क्या करना चाहिए? நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும். हम परमेश्वर को பதினேழாம் प्रसन्न வாசிங்க. करना चाहिए। 17 வாசிங்க. 17 वचन पढ़ेंगे। 40 வருஷமா யாரை ஆராதித்தார்? ஆ, பாவம் செய்தவர்களே அல்லவா? பாத்துடுங்க. ஆ, देखिए அவருடைய சகோதரர் வனாந்தரத்திலே கொண்டு போயிற்று. ஆ, படா படா हिंदी में पढ़ा फटाफट. और वह 40 वर्ष तक किन लोगों से क्रोधित रहा? हाँ। क्या उन्हीं से नहीं जिन्होंने पाप किया हाँ। और उनके शव जंगल में पड़े रहे? இன்னைக்கு आज நம்ம சர்ச்சுக்கு வரோம். हम कलीसिया में आते அநேக हैं, தவறுகள் செய்யறோம். बहुत सारी गलतियां करते हैं, ஆனாலும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். फिर भी परमेश्वर संभालते हैं। இதுதாங்க எழுதப்பட்டிருக்கு. ये यहाँ पे लिखा गया இந்த है। பாவம் செய்த 20 லட்சம் பேரை ஆண்டவர் போஷிக்கிறாராங்க. यहाँ पे जो पाप किए 20 लाख लोगों को भी परमेश्वर भोजन देते हैं। நீ சொல்லிக்கிட்டு இருப்பா, आप बोलते रहोगे நீ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. परमेश्वर मुझे आशीष நான் करे। சண்டை தான் போடுறேன், ஆனாலும் நீ ஆண்டவர் मैं ஆசீர்வதிக்கிறாரு. झगड़ा तो करता हूँ फिर भी परमेश्वर आशीष करता நான் है। தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், मैं दारू तो पी रहा हूँ ஆனாலும் நீ ஆண்டவர் फिर भी ஆசீர்வதிக்கிறாரு. परमेश्वर मुझे आशीष कर रहे हैं। ஆவிக்குரிய மரணம்
நம்மகிட்ட வந்து ஞாபகம் आत्मिक मृत्यु हमारे अंदर आ தேவன் जाए எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर सबको आशीष करता है நல்லவனையும் ஆசீர்வதிக்கிறார், अच्छे लोगों को भी आशीष करते கெட்டவனையும் हैं बुरे ஆசீர்வதிக்கிறார், लोगों को भी आशीष करते हैं விரோதியும் ஆசீர்வதிக்கிறார், दुश्मन लोगों को भी आशीष करते அவரை हैं திட்டவனையும் ஆசீர்வதிக்கிறார். उनको जो डांटते हैं उनको भी आशीष ஆனா करते என்ன हैं செய்ய முடியும் அவங்களால? पर उनको क्या नहीं कर पाएंगे நான் தான் அவனை அடிச்சேன், मैं उसको मार दिया ना என்னை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? मुझे परमेश्वर ने அங்கனே क्या கொடுத்தாரு. किया सजा तो போகும் दी। பாரு, अब ஒரு நேரம் வருது, एक वक्त आएगा அந்த நேரம் நீங்க கைவிடப்படுவீங்க. वो वक्त आपको छोड़ இன்னைக்கு देंगे அந்த வசனம் அப்படிதான் ये சொல்லுது. वचन में ही कहता है மேலும் அவர்கள் 40 வருஷமா யாரை ஆராய்ச்சித்தார்? और वह 40 वर्ष किन लोगों से क्रोधित रहा பாவம் செய்தவர்கள் அல்லவா? वो उन्हीं से नहीं जिन्होंने पाप किया அவர்கள் மரணம் எங்கிருந்து வனாந்தரத்திலே விழுந்துச்சு. उनका मृत्यु वो जंगल में ही இன்னைக்கு पड़ा நம்ம था। என்ன செய்றாரு? आज हमें क्या करना நம்மள है மரிக்கிறதுக்கு ஆண்டவர் கூப்பிடல, हमें मृत्यु के लिए पुकार நம்ம नहीं எதுக்கு रहे கூப்பிட்டுருக்கிறாரு? हमें क्यों पुकारे கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியா கூப்பிட்டுருக்கிறாரு. कानान देश में प्रवेश करने के लिए இந்த पुकार रहे சபையில வர ஜனங்கள் हैं। ये कलीसिया में जो लोग आते हैं ஒருவர் என்ன செய்யக்கூடாது? हर एक जन क्या नहीं करना चाहिए போக கூடாது. छूट नहीं जाना இதுல चाहिए ஒரு சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா यहाँ पे कलीसिया को परमेश्वर ने दिया है இதெல்லாம் என்ன இருக்கணும்? यहाँ पे क्या होना चाहिए உங்களுக்கு என்ன கிரியை செய்யணும்? आपके अंदर क्या क्रिया होना அன்பை चाहिए தவிர ஒரு ஒன்றுமே கிரியை செய்யக்கூடாது. प्रेम के अलावा दूसरा कुछ क्रिया नहीं करना चाहिए சகோதரன் உங்களுக்கு விரோதமா எழும்பிட்டே இருக்கிறானா, एक भाई अगर आपके विरुद्ध खड़ा हो रहा है நீங்க அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. आप उनके लिए प्रार्थना நீங்க करते அவன் रहिए என்ன பேசுறான்னு கேட்க மாட்டான், आप जो कुछ भी बोलेंगे वो सुनेंगे அவன் नहीं கேட்க மாட்டான். वो नहीं सुनेंगे ஏன் ஒரு ஆவி கட்டுப்பாட்டுல இருக்கிறான்? क्योंकि वो एक आत्मा के बंधन में है அவன் தான் பேசுறதா சரி நினைச்சுட்டே இருப்பான். वो ये सोचेगा कि वो जो बात कर रहा है वही सही है அவனை குறித்து நீங்க தப்பா நினைக்காங்க, उसके बारे में आप गलत मत सोचिए கரெக்டா நினைக்க கூடாது. गलत सोचिए नहीं அவனுக்காக सोचिए என்ன नहीं செய்யுங்க? उनके लिए क्या ஜெபம் करिए பண்ணிக்கிட்டே இருங்க. प्रार्थना ஒரு करिए சகோதரி தப்பா போறாளா, अगर एक बहन आपके विरुद्ध जा रही है நீங்க புத்தி சொல்லுவீங்க, आप उनको समझाएंगे புத்தி கேட்க மாட்டான். वो नहीं सुनेंगे ஏன்? அவன் ஒரு ஆவிக்குள்ள இருக்கிறான். क्योंकि वो एक आत्मा के अंदर நீங்க है அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. आप उनके लिए प्रार्थना करते ஒரு நாள் रहिए அவங்க வந்துருவான். एक दिन वो आ जाएंगे சரியானபடி ஆண்டவர் கொண்டுருவாரு. सही रास्ते में आ जाएंगे இன்னைக்கு இந்த முறுமுறுப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. आज ये நம்மகிட்ட என்ன இருக்குன்னா हमारे अंदर அன்பு आना மட்டும்தான் चाहिए। இருந்துச்சு. सिर्फ हमारे अंदर प्रेम होना चाहिए அன்பை தவிர ஒண்ணுமே இருக்கக்கூடாது. प्रेम के अलावा दूसरा कुछ அன்னைக்கு அந்த காலேப் மட்டும்தான், उस दिन वो सिर्फ काले யோசுவா மட்டும்தான், काले और यहोशुआ ரெண்டு பேரும் மட்டும்தான் ये दो ही அந்த थे கானானுக்குள்ள போனாங்க. वो कानान देश में प्रवेश இன்னைக்கு किए அந்த ரெண்டு பேர்ல நான் இருப்பேன்னு நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? आज वो दो जन में मैं रहूंगा करके आप लोग हर एक நீங்க दिन क्या करना விசுவாசத்தோட है? இருக்கணும். विश्वास के நீங்க साथ விசுவாசத்தோட நினைச்சீங்க, विश्वास के साथ अगर आप உங்களோட रहेंगे ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், तो आपको परमेश्वर आशीष உங்களை करेंगे வழி நடத்துவார். आपको चलाएंगे ஆண்டவர் परमेश्वर ஆண்டவராகவே இருக்கிறார். परमेश्वर में ही है அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். कल और आज और युगाने न बदलने वाला है தேவனை நம்ம என்ன செய்யறோம்? उतना बड़ा परमेश्वर को हम क्या कर रहे நம்ம हैं ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். हम आराधना कर रहे हैं அதனால நீங்க என்ன செய்யணும்? इसलिए आपको क्या அவர் करना है? மேல முழுமையா நம்பிக்கை வைங்க. उनके ऊपर पूरी तरह भरोसा रखिए எகிப்து தேசத்தின் ஜனங்களை போல நம்ம இருக்கக்கூடாது. दूसरे देश के लोगों के जैसा हम नहीं होना நம்ம चाहिए இறுதி எப்போதும் திறந்திருக்கணும். हमारा हृदय हमेशा खुला रहना நம்ம चाहिए இறுதி எப்போதும் தேவனை நோக்கி கொண்டிருக்கணும். हमारा हृदय हमेशा எந்த परमेश्वर சூழ்நிலையிலும் சரி, कोई भी स्थिति में உங்களை क्यों ஆண்டவர் ना हो, ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष எல்லாரும் करेगा। ஜெபத்துக்குள்ள போவோம். हम सब खड़े हो जाएंगे और प्रार्थना करेंगे। हम सब खड़े हो जाएंगे और தேவன் प्रार्थना நம்மளை करेंगे। ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करेंगे தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாம இருக்கிறார். परमेश्वर हमें आशीष करने के लिए आए உங்களை हैं। என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாம இருக்கிறார். आपको और मुझे स्वर्ग राज्य அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாம இருக்கிறார். பரலோகத்துக்கு ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. स्वर्ग राज्य के लिए पुकारे ஆனந்தத்தை ஆண்டவரை கேட்போம். दिल खोलकर परमेश्वर से நம்ம मांगिए தேவனிடத்துல ஃப்ரீயா பேசுவோம். हम परमेश्वर से फ्रीली बात करेंगे ஃப்ரீ மைண்டோட பேசுவோம். फ्री माइंड से बात करेंगे ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ இயேசு है கிறிஸ்து நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். यीशु मसीह हमारे बीच में அவர் சொல்றாரு, கேளுங்கள், आप वो बोल रहे हैं कि आप मांगिए உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி தரும் அப்படிங்கிறாரு. आपके सारे कमियों को मैं पूरा करके दूंगा கேட்கிறவர் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார். जो कोई भी मांगेगा वो நம்ம पाएगा பாவங்கள் ஆண்டவருக்கு அறிக்கையிடுவோம். हमारे पाप को हम समर्पण करके தேவனே என்னை மன்னி ஆண்டவரே, परमेश्वर मुझे माफ कर என் दीजिए அவிசுவாசத்தை எடுத்து போடும். मेरा विश्वास को उठा लीजिए மனதிலிருந்து கேட்போம். आप दिल खोलकर என் मांगिए அவிசுவாசத்தை எடுத்து போடும். मेरा विश्वास को निकाल कर நான் दीजिए ஜெபத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன். मैं प्रार्थना में कमी है मेरे என் அவிசுவாசத்தை எடுத்து போடும். मेरा विश्वास को निकाल कर எனக்கு दीजिए விசுவாசத்தை கூட்டி தாரும். मुझे विश्वास को बढ़ा के दीजिए மனதிலிருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. दिल खोलकर मांगिए தேவன் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे बीच में बात कर கேளுங்க रहे நீங்க அப்ப. हैं। आप मांगिए உங்களுக்கு வியாதி இருக்கா? आपको अगर कोई बीमारी है கேளுங்க இந்த இடத்துல. आप मांगिए जगह உங்க पे குடும்பத்துல கஷ்டமா? आपके परिवार में संकट है நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. परमेश्वर से मांगिए இன்று உங்களுக்கு விடுவிக்கிறார். आज आपको छुटकारा இன்று दे ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டோம். आज परमेश्वर का आवाज सुनेंगे ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது கேட்கிறார்.
परमेश्वर आपको आशीष करने के लिए यहाँ पर है। துதிக்கிற ஆண்டவரே, तुझे परमेश्वर, சோத்தரிக்கிறோம் ஐயா. तुझे परमेश्वर, ஜீவனுள்ள தேவனே, जीवित परमेश्वर, ஜீவாதிபதியே, सारे जीवन का சர்வ मालिक, பூமிக்கும் ஆண்டவரே, सारा संसार का मालिक, ஏற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, और आज और युग न बदलने वाले நீர் परमेश्वर, இருக்கிறவராக எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா आप जो थे वैसे हमारे बीच में रहने के ஓ वजह எங்களுக்காக ஜீவனை கொடுத்து से हमारे लिए जान को देखे, எங்களை மீட்டெடுத்த தேவன் हमें उद्धार दिए இந்த परमेश्वर। இடத்துல எங்கள் மத்தியில் நின்று ये கொண்டிருக்கிறப்பா जगह में हमारे बीच में आप खड़े हो, உடைய பிள்ளைகளை இதயத்தை காண்கிறேன். आपके बच्चों के हृदय को आप देख रहे हो, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். हर एक लोगों को आशीष, ஒவ்வொருவரையும் நீர் हर एक लोगों ஆசீர்வதிக்கிறீர். को आप आशीष ஒவ்வொரு करें, சகோதரனை ஆசீர்வதியும். हर एक बहन को आशीष ஒவ்வொரு சகோதரனை ஆசீர்வதியும். भाइयों को आशीष ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளை ஆசீர்வதியும். आप बच्चों को आशीष कीजिए, ஒவ்வொரு சிறுபிள்ளைகளை ஆசீர்வதியும். सभी बच्चों को அவர் आशीष कीजिए, குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. अपने परिवार को आशीष कीजिए, குடும்பங்களை ஆசீர்வதியும். परिवार को आशीष உங்கள் कीजिए, தாய் தகப்பனை ஆசீர்வதியும். माता पिता को आशीष உங்கள் करिए, சொந்த பந்தங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. उनके परिवार को आशीष कीजिए, ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும். सबको आशीष कीजिए परमेश्वर। கர்த்தாவே, உடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகள் परमेश्वर आपके चरणों में जो आए बच्चे हो, ஒரு போது வைக்கப்பட்டு போகக்கூடாது. कभी शर्मिंदा नहीं होना चाहिए, வராத ஜனங்களை जो ஆசீர்வதியும். बच्चे नहीं आ पाए उनको आशीष कीजिए, ஓடிட்டு போற ஜனங்களை ஆசீர்வதியும் गाँव ஆண்டவரே. गए बच्चों उनको आशीष कीजिए, ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே हर एक परिवार यीशु मसीह के नाम से ஆசீர்வதிக்கப்படட்டும். आशीर्वाद पाना चाहिए, துக்கங்களை மாற்றும். जो संकट है उसको बदलिए, கண்ணீரை துடையும். जो आंसू है उसको पोंछिए, ஏழை தொழிலை ஆசீர்வதிக்கப்படும். काम धंधे को आशीष करके दीजिए, கர்த்தாவே, ஃபேக்டரி ஆசீர்வதிக்கப்படும். परमेश्वर सबको आशीष करके உடைய दीजिए, பிள்ளைகளுடைய கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். बच्चों का हाथ का मेहनत को आशीष करके உடைய दीजिए, பிள்ளைகள் மத்தியில் வியாதி வியாகுலம் வரக்கூடாது அப்பா. आपके बच्चों के बीच में बीमारियां नहीं आनी இஸ்ரவேல் चाहिए, ஜனங்கள் மத்தியில் इसराइल लोगों के बीच में அங்கிருந்தபோது மேகஸ்தம்பமாயிருந்த தேவன் जो निकसम और नेक्सम के रूप में थे, எங்கள் மத்தியில் அப்படியே आज இருக்கும்படியாக भी हमारे बीच में अपनी தேவனுடைய மகிமை இருக்கட்டும். आपका महिमा रहने दो அந்த परमेश्वर, பரிசுத்தாவின் வல்லமை वो पवित्र आत्मा का महिमा ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். हर एक को भरने दो, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். हर एक को आशीष कीजिए, ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். हर एक को आपके चरणों में நீ दीजिए, பொறுப்படுத்த வழிநடத்தும் ஆசீர்வதியும். आप हाथ में लेकर चलाइए और आशीष कीजिए, இயேசு கிறிஸ்து நாமத்தில் यीशु ஜெபிக்கிறோம். मसीह के नाम से प्रार्थना करते हैं, ஆமென். आमीन। हे हमारे पिता, तू जो स्वर्ग में है, तेरा नाम पवित्र माना जाए, तेरे राज्य आए, तेरी इच्छा जैसे स्वर्ग में पूरी होती है वैसे पृथ्वी पर भी हो। हमारी दिन भर की रोटी आज हमें दे। हम जिस प्रकार हमने अपने अपराधियों को क्षमा किया वैसे ही आप भी हमारे अपराधों को क्षमा करो। हमें परीक्षा में ना ला परंतु बुराई से बचा, क्योंकि राज और पराक्रम और महिमा सदा आपकी ही हो। आमीन। हालेलुया, 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 अपना परमेश्वर यीशु मसीह का कृपा, उसका साथ, उसका समाधान, उसका प्रेम, उसका एक अपना साथ, उसका आनंद अपना साथ बना रहे। आमीन। हालेलुया, हालेलुया, जय मसीह के। सबका